أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. இதில் 1828 இலக்கத்தில் வருது. அந்த ஆயிஷத்தை நம்ம ஞாபகப்படுத்திக்கணும். 1801 1900 வரைக்கும் தான் நம்ம என்ன செய்யறோம் படிக்கிறோம். அந்த 800 1900 வரைக்கும். அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா காலத், ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுகப்பில் வ யுபாஷிர் வ ஹுவ ஸாயிம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன, அதாவது கையால் அணைப்பார்கள், கையால் என்னை தொடுவார்கள், அதே போல முத்தமிடுவார்கள். அதான் அணைப்பார்கள், முத்தமிடுவார்கள். அவர்கள் நோன்பாளியான நிலையில் வகான அம்லககும் லிஇர்பிஹி. ஆயிஷா நான் சொல்லிட்டு சொல்றாங்க, தன் உணர்வுகளை கட்டுப்படுத்துவதில் உங்களிலேயே மிகவும் கட்டுப்பாடானவராக யார் இருந்தார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார். அப்ப இதுல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து அதாவது இதுல சொல்ல வருவது என்னென்றா, ஒருவர் அந்த எல்லையை தாண்டாமல் இருப்பார் என்ற தைரியமும் நம்பிக்கையும் அவருக்கு இருந்தால் அவர் மட்டும்தான் என்ன செய்யலாம், முத்தமிடலாம். அதை உறவுல போய் முடியும் என்கின்ற ஒரு நிலைமை இருந்தால் கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களிலேயே தன்னை கட்டுப்படுத்தக்கூடியவராக என்ன செய்தார், இருந்தார் என்ற செய்தி இது புகாரில் வரக்கூடிய செய்தி. அப்போ இது நோன்பை என்ன செய்யாது, முறிக்காது என்கின்ற அம்சம். 1829 இலக்கம். அன் உமரா இப்னுல் ஹத்தாபி قال هششت فقبلت وانا صائم. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து சொல்றாரு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இது ஒரு புதிய செய்தியை அதரண்டா ஹதீஸ் ரசூல் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சம்பவத்தோடு சேர்ந்து வரக்கூடிய ஒரு செய்தி. அதாவது ஹஷஷ்து ஃபகப்பல்து, நான் ஒரு சந்தோஷமான ஒரு நிலை அடைஞ்ச ஒரு செய்தி கேட்டு அல்லது சந்தோஷமான ஒரு நிலையில் மனைவியை வந்து நான் என்ன செஞ்சுட்டேன்னா முத்தமிட்டு விட்டேன். வஅன ஸாயிம், நோன்பாளியாக. ஃபகுல்து யா ரசூலுல்லாஹ், அப்போ ரசூலுல்லாஹ்ட்ட வந்து இவர் சொல்றாரு, சனஅத்துல் யௌம அம்ரன் அதீமன், இன்றைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாரதூரமான ஒரு செயலை நான் என்ன செஞ்சுட்டேன், செய்து விட்டேன் நோன்பாளியாக. கப்பல்து அன ஸாயிம், நோன்பாளியான நிலையில் நான் முத்தமிட்டு விட்டேன் என்றாங்க. கால அரஐத லவ் மத்மல்த மினல் மாஇ வ அன்த ஸாயிம். ரசூலுல்லாஹ் திருப்பி கேட்டாங்க, நீங்கள் அதாவது வாய் கொப்பளித்து நோன்பாளியாக இருக்கிற நேரத்தில் வாயை கொப்பளிச்சிங்கன்னு வைங்களே, இப்போ அதையா செஞ்சிட்டீங்கன்னு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க கேட்டாங்க. அதை செஞ்சீங்க அப்படின்னா வாய் கொப்பளிக்கிறது தான் உண்மையை சொல்லப்போனால் நோன்பு முறிகிறதுக்கு கிட்ட உள்ள விஷயம் அதுதான். தண்ணி வந்து தொண்டைக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த ஒரு நிலையை நீங்கள் செஞ்சால் கூட என்ன, அதாவது அந்த நிலையை செஞ்சால் கூட என்னன்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். நீங்கள் வாய் கொப்பளிச்சா கூட என்னன்னு கேட்டாங்க. அப்போ குல்து லா பஸ், பிரச்சனை இல்லைன்னா. கலஃபமா அப்படின்னா என்னன்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். அதே உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா இது என்னது, பிரச்சனை இல்லை என்று சொன்னதாக தாரமியில் ஒரு ஹதீஸ் வருது. அபூதாவுதில் 2385, அபூதாவுதில் 2385, தாரமிலையும் வருது 2385. இதுக்கு இந்த நூலாசிரியர் அதான் மிகவும் பாரதூரமான ஒரு வேலை என்ன செஞ்சுட்டேன், நான் செய்து விட்டேன் அப்படின்றாங்க. இப்போ இதில் என்னன்னு சொன்னால் அபூதாவுதில் 2385 இலக்கத்தில் இந்த ஹதீஸ் வருது. இந்த செய்தியை சாலிஹ் அஹ்மத் ஷாமி அவர்கள் சஹீஹ் அப்படின்னு போட்டிக்கிறார். அவர் ஹதீஸ்களை அறிஞர் தான், சஹீஹ் அப்படின்னு போட்டிக்கிறார். ஆனால் தனிப்பட்ட ரீதியாக இதில் மற்ற ஹதீஸ்களை அறிஞர்கள் என்ன சொன்னாங்கன்னு என்ன செய்யலை, பார்க்கல. இப்போ இதில் வந்து சிலது வந்து இவர் கால தஹபி சஹீஹ், இமாம் தஹபி சஹீஹ் என்று சொன்னார், இமாம் ஹாக்கிம் சஹீஹ் என்று சொன்னான்னு சொல்லுவார். சிலது சஹீஹ் என்று சொல்கிறார் அவர். அப்போ அவரிடத்துல சஹீஹ், அவரோட ஆய்வு அடிப்படையில் சஹீஹ். ஆனால் இந்த ஹதீஸ் வந்து எல்லோரிடத்திலும் சஹீஹா இருக்குதா, அதில் கருத்து முரண்பாடுகள் இருக்குதா அது தெரியாது. ஆனால் நம்ம ஒரு செய்தி தகவல் கிடைச்சிக்குதானே, ஹதீஸ்களை அறிஞரான சாலிஹ் அஹ்மத் ஷாமி அவர்கள் தன்னை மாலிபு சுன்னான நூலில் இந்த செய்தி என்ன செஞ்சுக்கிறார், சஹீஹ்னு சொல்லி. அப்போ ஓரளவுக்கு நமக்கு என்ன செய்யலாம், ஒரு ஹதீஸ்களை அறிஞர் ஒரு சஹீஹ்னு சொல்றாருன்னா நம்ம தகுந்த ஒரு இடத்துல இருக்குது. ஆனால் கருத்து முரண்பாடுகள் இல்லாமல் என்ன செய்யாது இருக்காது. அந்த அறிவிப்பால் வரிசை சம்பந்தமான கருத்து முரண்பாடு இல்லாமல் இருக்காது. அதை பற்றி நான் என்ன செய்யலை, எடுக்கவில்லை. எது தெளிவாக நான் எனக்கு லைஃப் என்று சொல்லி ஹதீஸ்களை அறிஞர்களோட விஷயத்தை தெளிவாயிச்சோ அதை நான் சொல்லிடுவேன் இந்த இடத்துல. இதில் வந்து முரண்பாடுகள் இருக்கலாம். ஆனால் இவருடைய பார்வையில் இந்த செய்தி என்ன, சஹீஹான செய்தி. ரைட். அடுத்தது 15வது பாபு, அஸ்ஸாயிமு யுஸ்பிஹு ஜுனுபன், நோன்பாளி அதாவது நோன்பு பிடிக்க வேண்டியவர் ஜுனுபாலியா என்ன செய்யறாரு, காலை நேரத்தை அடைகிறார், சஹர் நேரத்தை அடைகிறார். அது பற்றிய சட்டம். 1830 இலக்கம் இந்த செய்தி. அன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, قالت كان النبي صلى الله عليه وسلم يدركه الفجر جنبا في رمضان من غير حلم فيغتسل ويصوم. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ரை அடைவார்கள், ஜுனுபாலியாக அடைவார்கள், ஜுனுபாலியாக ஃபஜ்ரை அடைவார்கள் ரமலானிலே. மின் கைரி ஹுல், அதாவது இரவில் இஸ்கலிதமாக இல்லை, ஒரு கனவு கண்டு அப்படி இப்படி இஸ்கலிதமாக இல்லை, குடும்ப உறவில் ஈடுபட்ட நிலையில் அவர் என்ன செய்வார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுனுபாலியாக சஹரை அடைவார்கள். ஃபயக்தஸிலு வயஸூம், ஸோ நான் குளிப்பாங்க நோன்பு வைப்பார்கள், குளிப்பார்கள் நோன்பு வைப்பார்கள். அப்படின்ற அர்த்தம் என்னடா, இந்த வார்த்தையை பார்த்தா எப்படி விளங்குனா குளிச்சுட்டு தான் சஹர் என்ன செய்வாங்கன்னு மாதிரி விளங்குது. ஆனால் ஆயிஷாலாம் அதுக்கு சொல்லலை.
இதுல வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைக்கிறத பத்தியான எந்த சிக்கலும் என்ன செய்யல ரசூல்லாங்க கண்டுகொள்ளல. சஹர் செய்வார்கள். எதுக்காக குளிப்பாங்க? அதாவது ஃபஜ்ருடைய தொழுகைக்காக வேண்டி தான் என்ன செய்வாங்க குளிப்பாங்களே தவிர இதுக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிக்கல. அதான் ஃபயக்தஸிலு வயஸூம்ன்ற தர்தீபுக்கு சொல்லல, ஆர்டருக்கு சொல்லல. ரசூலுல்லாஹ் அதை சட்டை செய்யவில்லை அப்படின்றதுக்காக இல்லைன்னா அதாவது ஜுனுபன் ஃபி ரமதான் மின் கைரி ஹுல்மின் அந்த வசன நடையை காட்டுது ஆயிஷா நாங்கள் சொல்ல வர இது ரசூலுல்லாஹ் பெருசா என்ன செய்யல எடுக்கவில்லை. எனவே கட்டாயம் சஹர் செய்கிற நேரத்தில் வந்து ஒருத்தர் குளிச்சு தான் இருக்கணும் என்ற கடமை இல்லை. தொழுறது கட்டாயம் என்ன செய்யணும் அவர் குளிக்க வேண்டும். ரைட். அடுத்ததாக பாபு இதா ஜாமா ஃபி ரமதான் அவ் அஃப்தர லிகைரி இல்லா ரமதானில் குடும்ப உறவில் ஈடுபட்டால் அல்லது காரணம் இல்லாமல் நோன்பை முறித்தால் குடும்ப உறவில் ஈடுபட்டால் அல்லது காரணம் இல்லாமல் நோன்பை முறித்தால் அன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார் قال بينما نحن جلوس عند النبي صلى الله عليه وسلم اذ جاءه رجل ரசூலுல்லாஹ்கிட்ட உட்கார்ந்துட்டு இருந்தோம், ஒரு மனிதர் வந்தார். ஃபகால யா ரசூலல்லாஹ் ஹலக் நம்ம தெரிஞ்ச செய்தி தான், அழிஞ்சிட்டேன்றாங்க. கால மாலக் என்னன்னு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. கால வகாத்து அல இம்ரஅதி வ அன ஸாயிம் நான் நோம்பாளியாக மனைவியோடு உறவு கொண்டு விட்டேன். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஹல் தஜிது ரகபதன் துஅதிகுஹா உங்களுக்கு வந்து விடுதலை செய்யறதுக்கு ஏதாவது அடிமைகள் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. காலலா இல்லைன்றாங்க. கால ஃபஹல் தஸ்ததி அன் தஸூம ஷஹரைனி முத்ததாபிஐன் 2 மாதங்கள் தொடர்ந்து நோன்பு வைக்க முடியுமா? காலலா அதுவும் எனக்கு என்னது சக்தி இல்லை. ஃபகால ஃபஹல் தஜிது இத்ஆம 60 மிஸ்கீனன் இது வந்து எந்த இல்லை தெரியுமா? இந்த நமக்கு அதெல்லாம் சாத்தியப்பட்டு வர அதல்ல. அவரால் உடம்பால் என்ன செய்யலை நோன்பு வைக்க முடியாது. இல்லாட்டி இல்லைன்னு கேட்டால் எல்லாரும் இல்லைன்னா என்ன செய்வாங்க 2 மாதம் நோன்பு வைக்கணும்னு கேட்டால் அதான் திங்கள் வியாழனே நம்ம வைக்கிறது இல்லை அப்படின்னு அந்த இல்லை இல்லது சரியா. இது எதுன்னு சொன்னால் உடம்பு ரீதியாக அவருக்கு என்ன சக்தி இல்லை. கால ஃபஹல் தஜிது இத்ஆம 60 மிஸ்கீன் ஒரு 60 ஏழைகளுக்கு உணவு கொடுப்பதற்கான வாய்ப்பு உங்கள்கிட்ட இருக்குதா? கால லா அதுவும் இல்லை. قال فمكث النبي صلى الله عليه وسلم فبينا نحن على ذلك أتي النبي صلى الله عليه وسلم بعرق فيه تمر ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு அப்படி நாங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிற நேரத்தில் கொஞ்ச நேரத்தில் வந்து ஒரு அரக்குன்னு சொல்றது ஒரு நம்ம இந்த கூடை இருக்குது, அதாவது ஓலைகளால் பின்னி இருக்கிற ஒரு கூடை, இந்த மாதிரியான அதாவது இந்த ஓலை அந்த தென்னை ஓலை இது அதால் பின்னுற மாதிரி ஒரு ஈச்ச ஓலைகளால் பின்னின ஒரு கூடை. அதில் என்ன வருதுன்னா ஈத்தம்பழம் உள்ள ஒரு கூடை கொண்டு வரப்படுது. ஃபிஹி தம்ர் வல் அரக்கு அல் மிக்தல் அதிலே வருது. அரக்கு என்று சொன்னால் மிக்தல் என்றாலும் அரக்கு என்றாலும் சொல்லி எது அந்த அந்த ஈத்தம் கூடை, அதாவது ஈத்த ஓலைகளால் செய்த கூடை. கால ஐனசாயில் கேட்டவர் எங்கேன்னு ரசூலுல்லாஹ் கேட்குறான். இப்போ ஈச்சம்பழம் வந்திருக்குது. ஃபகால அன நான் தான் என்றார். கால ஹுத்ஹா ஃபதஸத்தக் பி இதை எடுத்து கொண்டு போய் நீங்கள் என்ன செய்யுங்க தர்மம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் ஃபகால ரஜுல் அலா அஃப்கர மின்னி யா ரசூலுல்லாஹ் என்னை விட ஏழைக்கான்னு கேட்குறாங்க. இந்த ஊரில் என்னை விட ஒரு ஏழைக்கா நீங்கள் தர்மம் செய்ய சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஃபவல்லாஹி மா பைன லாபத்தைஹா யுரீதுல் ஹர்ரத்தைனி அஹ்லு பைத்தி நஃப்கர மின் அஹ்லி பைத்தி இந்த மதீனா மா பைன லாபத்தைஹா லாபா அப்படின்னு சொல்கிறேன் என்னென்னா 2 அதாவது குவியல்கள். இப்போ அந்த மதீனா பார்த்தீங்கன்னா விளங்கும் உங்களுக்கு ஒரு தொங்கலில் வந்து பெரிய கருத்த அமைப்பில் என்ன செய்யும் பெரிய ஒரு ஒரு கல் குவியல் இருக்கும். இன்னொரு தொங்கல்ல என்ன செய்யும் அதுக்கு அதான் மதீனா. அது 2க்குள்ள தான் மதீனா இருக்கு. அதாவது கருங்கல் போன்ற கருத்த கற்களுடைய பெரிய ஒரு ஒரு வெளியொன்று என்ன செய்ய நீங்கள் காணுவீங்க. அதே போல் இங்கெல்லாம் என்ன செய்ய இருக்கும். இது 2க்குள்ள தான் மதீனா. அவர் என்ன சொல்றாரு மா பைன லாபத்தை இந்த 2 ஹர்ராக்குள்ள இந்த 2 குவியலுக்குள்ளையும் அதாவது மதீனாவுக்குள்ள என்னை விட ஏழை ஒருத்தர் என்னது கிடையாது அப்படி என்றார். அவ்வளோ வறுமையில நான் என்ன செய்கிறேன் இருக்கிறேன்றான். ஃபதஹிகன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தா பதத் அன்யாபு ரசூலுல்லாஹ் வந்து இந்த பல்லெல்லாம் வழங்குற அளவுக்கு சிரிச்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க சும்ம கால அத்இம்ஹு அஹ்லக் உங்களோட குடும்பத்துக்கு என்ன செய்யுங்க ஈத்தம்பழத்தெல்லாம் கொண்டு போய் என்ன செய்யுங்க கொடுங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த செய்தியில் வந்து உண்மையிலே இந்த செய்தி பெரிசா வழங்கப்படுத்த வேண்டிய ஒரு செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துலையாவது எப்படி கேட்கலண்டா அப்போ உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும் விளங்கிட்டா அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துல என்ன செய்யலை கேட்கல. அதாவது எங்களுக்கு அப்படி கேட்க தோணும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல என்ன செய்யலை கேட்கல. ஏன்னா அவர் ஒன்றில் இல்லைன்னு வரக்குள்ள நம்மளுக்கு கோபம் வந்துடும். எத்தனை முறை இல்லை உண்டையாவது ஒரு வெக்கத்துக்காவது நீங்கள் செய்யலாம் தானே அப்படின்னு உணர்வு வரும். சரியா அவர் இல்லைன்றே சொல்லிட்டாரு. கடைசியாக வந்து என்னது என்னை விட ஒரு ஏழைக்காண்டு வேற கேள்வி கேட்கிறார். வந்திருக்கிற ஈத்தம்பழத்தை வச்சுட்டு ரசூலுல்லாஹ் கொடுக்குறாங்க. என்னை விட ஏழைக்காண்டா யாருக்கும் என்ன செய்ய கோபம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி எதுவுமே என்ன செய்யலை. அந்த அணுகுமுறையில் ரசூலுல்லாஹ் சரியாயிருந்தாங்க. கடைசியில் என்ன கூலி அதை எடுத்துட்டு போய் உங்களுக்கு என்ன செய்யுங்க தர்மம் உங்களோட குடும்பத்துக்கு கொடுங்க என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னா என்னன்னா வீட்டில் போய் நீ தின்னக்கூடாது. நீ 2 எடுத்து தின்ற தவறு இல்லை. குடும்பத்துக்கு கொடுக்கறதா ஒரு மனிதன் செய்யக்கூடிய சிறந்த தர்மம். சரியா அப்போ அதனால கடைசியில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அத்இம் அஹ்லக் உங்களோட குடும்பத்துக்கு கொண்டு போய் என்ன செய்ய சாப்பாடு கொடுங்கன்றாங்க.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சட்டத்தை வந்து என்ன இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக குர்ஆனுக்கு மேலாக வரக்கூடிய சப்ஜெக்ட் வந்து அந்த தண்ட குடும்பத்துக்கு இது கொடுக்கிறது அப்படின்றது. ரைட், இந்த செய்தி வந்து நிறைய விளங்கப்படுத்த வேண்டிய செய்தி. இந்த செய்தி அதாவது இமாம் அஹ்மது பின் ஹம்பல் அவரிடத்தில் கேட்கப்படுது, ஒரு மனிதர் வந்து அதாவது மறந்து போய் மனைவியோட உறவு கொள்றார். ரமதான் முதலாம் நோன்பு செல்லவனுக்கு மறந்துடும், உறவு கொள்றாரு. அவருக்கு இந்த சட்டமா? இவர் அப்ப இந்த இடத்துல கேட்ட இமாம் அஹ்மது பின் ஹம்பல் மௌனமாயிட்டார். அதுக்கு பதில் சொல்லல அவர். அதாவது அதுக்கு அவர்கிட்ட பதில் இல்லை, மறந்து போன ஒரு ஆளுக்கு. ஆனா சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, மறந்தாலும் சரி மறக்காது விட்டால் இப்படி ஒரு நடந்தா என்ன செய்யணும், கொடுக்கணும். காரணம் ரசூலுல்லாஹ் அங்க கேட்கல, நீங்க வந்து மறந்து செஞ்சீங்களா மறக்காம செஞ்சீங்களா அப்படின்னு என்ன செய்யற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கவில்லை அப்படின்றாங்க. ஆனா அதுக்கும் பதில் சொல்லலாம். ஒரு மனிதர் தானா வந்து என்ன செய்யறாரு, இப்படி நடந்துட்டு சொல்றாருன்னா அவர் அதையும் சொல்லிப்பார். மறந்துருந்தா நான் மறந்து போய் என்ன செஞ்சுட்டேன், இப்படி நடந்துட்டேன்னு சொல்லிப்பார். அவர் அப்படி சொல்லலை, மனைவியோட நம்ம நோம்பாளியா நான் என்ன செஞ்சுட்டேன், உறவு கொண்டேன்றாங்க. அப்போ அவர் வேணுமென்று செஞ்சது தான் அந்த வசனத்தில் என்ன செய்யுது விளங்குது. இப்படி பதிலும் சொல்லலாம். அதனால தான் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் என்ன செய்யலை, அதை பற்றி கேட்டதுக்கு சொல்லவில்லை. அதாவது ஒரு மனிதன் தெரிஞ்சு செஞ்சா ஓகே, அந்த சட்டம் கிளியர். மறந்து போய் செஞ்சுட்டாரு அப்படி என்று இருந்தால் என்ன அந்த சட்டத்துக்குள்ள இது வருமா வராதான்றது சொல்லலை. இந்த செய்தி வந்து ஒருவர் வேணுமென்று என்ன அதாவது ரமதான்ல வந்து மனைவியோடு உறவு கொண்டா உள்ள சட்டத்தை இது என்ன செய்து சொல்லுது. ரைட், இரண்டாவது சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு சொன்னா, இதுல இவர் தலைப்போட்டியார் ஒஃப்தர லிகைரி இல்ல, காரணம் இல்லாமல் நோன்பு திறந்தால், காரணம் இல்லாமல் நோன்பு விட்டால் அவருக்கு தான் இது சட்டம் போட்டிக்கிறார். ஆனால் இதுல அதுக்கான எந்த ஆதாரமும் என்னது, அவருடைய தலைப்புக்கான எந்த ஆதாரமும் இதுல இல்லை. காரணம் இல்லாமல் ஒருத்தர் நோன்பு திறந்தா அவர் இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. என்ன காரணம்னு சொன்னா, இஸ்லாம் பரிகாரம் சொல்றது எதுக்கு தெரியுமா, அந்த குற்றம் வந்து அல்லாஹ் வந்து என்ன ஒரு அளவுக்கு லேசா பார்க்கக்கூடிய குற்றம். எதுக்கெல்லாம் பரிகாரம் சொல்லலையோ அதுக்கு நீ பாவ மன்னிப்பு கேட்கிற தவிர வேற எதுவும் இல்லை. தொழுகை விட்டா பரிகாரம் இல்லை, நோன்பை விட்டா பரிகாரம் இல்லை. காரணம் அவ்வளவு பெரிய குற்றம். அது என்னது, அது அவ்வளவு பெரிய குற்றம் அர்த்தம். அதுக்கு பரிகாரமே இல்லை. பரிகாரம் சொல்லப்பட்டிருந்தா அதோட ஒப்பிட்டா இது என்ன, எதுக்கெல்லாம் பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கோ அது இரண்டாம் தர குற்றம். எதுக்கெல்லாம் பரிகாரம் சொல்லப்படலையோ அது வந்து என்னது மிகப்பெரிய குற்றம். நீ அழுது தௌபா செய்யற தவிர அதுல வேற எதுவும் இல்லை அப்படின்னு அர்த்தம். ரைட், அடுத்தது 17வது தலைப்பு, பாபுல் ஹிஜாமா லிஸ்ஸாயிம், நோன்பாளி ஹிஜாமா செய்யலாமா, கப்பிங் செய்யலாமா. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு 1832வது இலக்கம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கால இஹ்தஜம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ ஸாயிம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பாளியாக இருக்கிற நேரத்தில் ஹிஜாமா செய்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பாளியாக இருக்கிற நேரத்தில் ஹிஜாமா செய்தார்கள். அப்போ ஹிஜாமா ரசூலா செஞ்சுக்கிறாங்க. அடுத்த ஹதீஸை பாருங்க, 1833வது இலக்கம். அன் அப்துர் ரஹ்மான் இப்னு அபி லைலா, அப்துர் ரஹ்மான் இப்னு அபி லைலா அறிவிக்கிறார், ஹத்தனி ரஜுலு மின் அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி தோழர்கள் ஒருவர் எனக்கு சொன்னார், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹா அனில் ஹிஜாமத்தி வல் முவாசலா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜாமாவை தடுத்தார்கள். இங்க ரசூலா ஹிஜாமா செஞ்சாங்கன்னு வருது. இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜாமாவை தடுத்தார்கள். வல் முவாசலா, நோன்பை தொடர்ந்து அடுத்த நாள் இஃப்தார் வரைக்கும் நோட்பதையும் தடுத்தார்கள். வலம் யுஹர்ரிம்ஹுமா இப்காஅன் அலா அஸ்ஹாபிஹி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை ஹராமாக்கவில்லை. இது ரெண்டையும் ரசூலுல்லாஹ் ஹராமாக்கவில்லை, தடையாக செய்யவே கூடாது என்று தடை செய்யல, தடுத்தார்கள் தான். ஹராம் என்று என்ன செய்யல, தடுக்கல. தவிர்க்கிறதுக்கு தான் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, ஆர்வம் ஊட்டினார்கள். இதை ஏன் ரசூலுல்லாஹ் அப்படி செஞ்சாங்கடா, இப்காஅன் அலா அஸ்ஹாபிஹி, தன் தோழர்கள் மீது கொண்ட கருணையின் காரணமாக. ஹிஜாமா செஞ்சா நோம்பாளி என்ன செஞ்சிருவாரு, பலகீனமாயிடுவார். அதே போல அதாவது தொடர்ந்து நோன்பு பிடிச்சாலும் என்ன செஞ்சிருவாரு, பலகீனமாய். இதனால ரசூலுல்லாஹ் தடுத்தாங்களே தவிர ஹராம் என்பதற்காக என்ன செய்யல, தடுக்கவில்லை என்று நபித்தோழர்கள் ஒருவர் எனக்கு என்ன செய்தாரு, சொன்னாரு. ஃபகீல லஹு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது சம்பந்தமாக, முவாசலா நோன்பை தொடர்ந்து பிடிப்பது சம்பந்தமாக, யா ரசூலுல்லாஹ் இன்னக துவாசில் இலா சஹர், நீங்க வந்து சஹர் வரைக்கும் நோன்பு வைக்கிறீங்களே. ஃபகால இன்னி உவாசில் இலா சஹரி வ ரப்பி யுத்இமுனி வ யஸ்கீனி, நான் சஹர் வரைக்கும் சேர்ந்தான், அல்லாஹ் தஆலா எனக்கு என்ன செய்றான், உணவளிக்கிறான், நீர் குடிக்க தருகிறான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதுல ஒரு மேலதிகமான ஒரு செய்தி என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜாமாவை தடுத்தாங்கன்னு இருக்குது, ரசூலுல்லாஹ் ஹிஜாமா செஞ்சாங்கன்னு இருக்குது. அதுக்கு ஒரு நபித்தோழர் தஃப்சீர் என்ன வருதுன்னு சொன்னா, சஹாபாக்கள் வந்து பலகீனப்பட்டு விடக்கூடாது என்பதுக்கு தான் ரசூலுல்லாஹ் தடுத்தாங்களே தவிர ஹராம் என்றதுக்கு என்ன செய்யல, தடுக்கவில்லை. கப்பிங், ரத்தம் குத்தி எடுக்கிறது, சரியா? ரைட். பாபு சௌமி சபியான், நோன்பால் சிறுவர்கள் நோன்பு வைத்தல். சிறுவர்கள் நோன்பு வைக்க முடியுமா, சிறுவர்களுக்கு நோன்பு வைக்க சொல்ல முடியுமா? இது 1834வது இலக்கம். அனில் ருபைய பின்து முஅவ்வித், ருபைய பின்து முஅவ்வித் என்ற பெண்மணி அறிவிக்கிறாங்க, காலத் அர்சல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதாத ஆஷூரா இலா குரல் அன்சார், ஆஷூராவுடைய காலை நாள் 10வது நாள் நோன்பு வைக்கிறதுல ரசூலுல்லாஹ் காலையில் என்ன செய்கிறாங்கன்னா,
அன்சார்களுடைய எல்லா கிராமங்களுக்கும் செய்தி அனுப்புகிறார். ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்துக்கிறாங்க. மதீனாவுக்கு வந்து அவங்களுக்கு என்ன செய்தி தெரிய வருது, யூதர்கள் இந்த நோன்பை பிடிக்கிறாங்க. எதுக்காக பிடிக்கிறாங்க? ரசூலுல்லாஹ் மக்காலே ஆசுரா நோன்பு பிடிச்சாங்க. மதீனால வந்து காரணம் விளங்குது, யூதர்கள் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் தப்பிய நாள், ஃபிரௌன் மூழ்கடிக்கப்பட்ட நாள் என்பதற்காக பிடிக்கிறாங்கட்டு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நஹ்னு ஹக்கு பி மூசா மின்கும், உங்களை விட மூசா விஷயத்தில் நாங்கள் தான் தகுதியானவர். அப்போ ரசூலுல்லாஹ் அது காலை ஆசுரா காலையாக இருக்குன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க. எல்லா அன்சார் தோழருடைய கிராமத்துக்கும் செய்தி அனுப்புகிறாங்க. மன் அஸ்பஹ முஃப்திரன் ஃபல்யுதிம்ம பக்கியத யௌமிஹி வ மன் அஸ்பஹ ஸாயிமன் ஃபல்யஸும். யார் இந்த காலையில் நோம்பாகிறீங்களோ நோன்பை தொடருங்க. யாரெல்லாம் காலையில் நோம்பாளி இல்லாமல் சாப்பிட்டு விடுஞ்சீங்களோ நீங்கள்லாம் எஞ்சிய பகுதியை நோன்பு வையுங்கள். அதாவது கட்டாயம் நீங்கள் என்ன செய்யணும், இப்போ நோன்பு பிடிக்கணும். இதுக்கு பிறகு என்ன, இப்போ நீங்கள் காலை சாப்பிட்டு இருந்தாலும் எஞ்சிய பகுதி என்ன செஞ்சுருங்க, நோன்பு வச்சுருங்க. நோன்பு பிடிச்சவங்க பிடிங்க, பிடிக்காதவங்க கட்டாயம் என்ன செய்யுங்க, கண்டினியூ பண்ணுங்கன்ற சொல்லலாம். காலையில் செய்தி அனுப்புகிறாங்க. காலத் ஃபகுன்னா நசூமுஹு பஅத், எல்லா கிராமங்களுக்கும் ஃபகுன்னா நசூமுஹு பஅத். அதுக்கு பின்னால் நாங்கள் ஆசுராவை பிடிக்க ஆரம்பித்தோம். ஒன் உஸவ்விமு சிபியானனா, எங்கள் சிறுவர்களையும் நோன்பு பிடிக்க வைப்போம். ஆசுரால எங்கள் சிறுவர்களையும் நோன்பு பிடிக்க வைப்போம். வனஜஅலு லஹுமுல் லுஅபத மினல் இஹ்ன், அவங்களுக்கு பஞ்சு பொம்மை, பஞ்சிலான செய்யப்பட்ட பொம்மைகளை எல்லாம் கொடுத்து என்ன செய்வோம், கொஞ்சம் பராக்காக்குவோம். ஃபைதா பகா அஹதுக்கும் அல தஆமி அதைனாஹு தாக், யாராவது சாப்பிட்றதுக்கு அழுதா, பிள்ளைகளை யாராவது சாப்பிட்றதுக்கு அழுதா பொம்மையை காட்டி அதை காட்டி என்னது விளையாட்டு காட்டி அதை கொஞ்சம் என்ன செஞ்சிடும், அவங்களே திசை திருப்பி விடுவோம். ஹத்தா யகூனா இந்தல் இஃப்தார், இஃப்தார் ஆகும் வரைக்கும். யாராவது உளவியலாளர்கள் இதை பார்த்தாங்கன்னா என்னது, பிள்ளைகள் வந்து என்ன செஞ்சிடும், எதிர்காலத்தில் ஏமாளி பிள்ளைகளாக வரதுக்கு இது ஒரு காரணமாமின்னு சும்மா என்ன ஒரு எதாவது யோசிச்சுக்கொள்வாங்க அதில். ஆனால் சஹாபாக்கிற காலத்துக்கு நடந்துக்கு ரசூலுல்லாஹ் தெரியாமல் என்ன செய்யலை, நடக்கல. ரசூலுல்லாஹ் அதை என்ன செய்யலை, தடை செய்யலை. பிள்ளைகளுக்கு கொஞ்சம் பராக்காக்குறது, விளையாட்டு காட்டுறதுன்னு ஒரு இயல்பான ஒரு விஷயம். சாப்பிட்ற டைமில் அங்கே பாருவோம், ஆனால் அங்கே சந்திரனிக்கு சூரியனிக்கு அது இருக்குதான் ஏற்கனவே. ஆனால் அந்த பிள்ளைக்கு என்ன செய்கிறோம், நான் கொஞ்சம் காட்டி பராக்காக்குறது. இது வந்து பொய் சொல்கிறேன்னு அர்த்தம் இல்லையே. பொம்மையை கொடுத்து என்ன செய்கிறோம், இந்த பொம்மையை பாரு அழகாயி அப்படின்னு சொல்கிறோம். பொய் சொல்லலை, இந்த சாப்பாடு வந்துட்டீங்க அந்த வந்துட்டீங்கன்னு பொய் சொல்லலை. அந்த பிள்ளை என்ன செய்கிறோம், ஒரு சிந்தனையை வந்து வேறு சைடுக்கு என்ன செய்கிறோம், திருப்புகிறோம். இப்படி நாங்கள் செய்வோம் அப்படின்னா இது எது எப்போ நடந்திருக்கு, ஆஷுரால. இதுலேருந்து அதுக்கு பின்னால் ரமலான் நோன்பு கடமையாகின பின்னால் நாங்கள் ஆஷுரா நோன்பு என்ன செஞ்சிட்டோம், விட்டோம். இப்போ இதுலேருந்து என்ன விளங்குன்னா, ரமலான் நோன்பை நம்ம என்ன செய்யலாம், அப்படி பிள்ளைகளுக்கு சின்ன வயசில் பழக்கலாம். அதுக்காண்டி கொடுமையாக 4 வயசுலேயே ஆரம்பிச்சிடக்கூடாது. ஒரு என்னது, ஒரு அந்த பிள்ளைக்கு தாங்கக்கூடிய வயசு, அந்த பிள்ளை என்ன பசி ஓவர் ஆகின சாப்பாடை கொடுத்துடணும், அதெல்லாம் செய்யணும், பழக்கணானா. அடுத்தது என்னன்னு சொன்னால், அதாவது இந்த ஹதீஸில் வந்து 2 சட்டம் இருக்குது. இந்த ஹதீஸில் 2 சட்டம் இருக்குது. ஒன்று, அதாவது ஆஷுரா நோன்பு வந்து ஃபர்லாக இருந்துச்சு. இன்னொன்று, ஃபர்லான நோன்பு வந்து இடையில செய்தி கேள்விப்பட்டாலும் இடையில என்ன செய்யலாம், பிடிக்கலாம்னு விளங்குதா இல்லையா. ஒரு ஃபர்லான நோன்பு ஒரு 10 மணிக்கு செய்தி வருது, அப்போ என்ன செய்யலாம், பிடிக்கலாம்ன்றது விளங்குது. ஷேக் அல்பானி இந்த 2ஐயும் கொண்டு வந்து என்ன செய்ய சொல்கிறான்டா, ஒன்று மாற்றப்பட்டாச்சு. ஆஷுரா நோன்பு ஃபர்லன்றது மாற்றப்பட்டுட்டு, ஆனால் ஃபர்லான நோன்பு காலையில் செய்தி வந்தால் பிடிக்கலாம் என்ற சட்டம் மாற்றப்பட்டதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. எனவே ஒருவர் சுப 8 மணிக்கு தான் அவருக்கு தெரியுது, நேற்று நோன்பு செய்தி என்ன செய்யுது, சுப 8 மணிக்கு தான் தெரியுதுன்னு சொன்னால் எனக்கு தெரிய வரல, அன்றைக்கு நாள் ஃபுல்லாக சாப்பிட்டுக்கு நீந்திரக்கூடாது. அவர் என்ன செய்யணும், நோன்பு கட்டாயம் பிடிக்கணும். அவருடைய செய்தி கேள்விப்பட்ட நேரம் நோன்பு பிடிக்க வேண்டியதான் அப்படின்னு என்ன செய்கிறார் சொல்கிறார். அதே போல் ஒரு பெண்மணிக்கு வந்து என்ன செய்யுது, மாதாவிடா 8 மணிக்கு முடியுது, இப்போ என்ன செய்யறது, நோன்பு பிடிக்கணும்ன்றாங்க. ஒரு பைத்தியாரனுக்கு 8:30க்கு புத்தி தெளிவாயிடுச்சு, ஏதோ ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிட்டு விளங்கிட்டா, நடக்கலாமா இல்லையா, புத்தி தெளிவாயிட்டு, அவன் என்ன செய்யலாம், பிடிக்கலாம். 8 மணிக்கு இஸ்லாத்துக்கு வராரு, 8 மணிக்கு இஸ்லாத்துக்கு வராரு, இப்படி எல்லாம் நடந்தால் என்ன செய்யலாம், நோன்பு பிடிக்கலாம். பருவ வயதடைகிற ஒரு பெண்மணி, அவ என்ன செய்யலாம், நோன்பு இப்படி உதாரணத்துக்கு இந்த மாதிரியான செய்தி என்ன செய்யலாம், ஒரு அதாவது நோன்பாளியாக இடையில ஒருவருக்கு அந்த நிலை ஏற்பட்டால் அவர் என்ன செய்யலாம், நோன்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ரைட், அது ஷேக் அல்பானி அவர்கள் இந்த சட்டத்தை எடுக்கலாம், இல்லை முரம்படுறவங்க இருக்கிறாங்க. அடுத்தது 19 பாபு கதா ரமலான், ரமலானை கலா செய்தல், ரமலான் விடுபட்ட நோன்பை. 1835வது இலக்கம். அன் யஹ்யா நபி சலமா, அபு சலமா அறிவிக்கிறார். கால சமிஅத்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்ல கேள்விப்பட்டேன். இதுல சஹாபி அபு சலமா, இது அப்துல் ரஹ்மானுடைய மகன் அபு சலமா இப்னு அப்துல் ரஹ்மான். சமிஅத்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. தகூல் கான யகூலு அலைய ஸௌமு மின் ரமலான், கான யகூனு அலைய ஸௌமு மின் ரமலான் ஃபமா அஸ்ததிவ நக்திய இல்லா ஃபீ ஷஅபான். எனக்கு நோன்பு கடமையா இருக்கும், அதாவது எனக்கு நோன்பு ரமலானுடைய நோன்பு 4-5 பிடிக்க வேண்டியிருக்கும். ஆனால் எனக்கு வந்து ஷாபானில் தான் அந்த நோன்பை பிடிக்க கிடைக்கும், ஷாபானில் தான் என்ன செய்யும், அந்த நோன்பை எனக்கு பிடிக்க கிடைக்கும் அப்படி என்று சொல்லி புகாரியில் 1950வது இலக்கத்தை இந்த செய்தி என்ன செய்து வருது. அதாவது ஷாபானில் தான் எனக்கு என்ன செய்யும், அந்த நோன்பை பிடிக்க கிடைக்கும். அப்போ இதிலிருந்து என்ன விளங்குன்னு சொன்னால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஷாபான் வரைக்கும் நோன்பை என்ன செஞ்சுக்கிறாங்க, பிற்படுத்திக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னாலேயே ஷாபான் வரைக்கும் நோன்பை பிற்படுத்தி இருக்கிறார்கள்.
அடுத்தது 1836வது இலக்கம். இது வந்து ஹதீத் அல்ல, ஆனால் ஒரு அசர். அந்த அசரையும் சில வேளைகளை நான் கொண்டு வருவேன் இவர் நிபந்தனையில் வச்சுக்கிறார். சில வேளைகளில் நான் அசர்களையும் என்ன செய்வேன், கொண்டு வரேன், சில நேரத்தில் மிச்சம் அவசியமாக இருந்தால். அதில் ஒன்று தான் இது. அனில் காசிம். காசிம் என்றா யாரு? காசிம் பின் முகமது பின் அபி பக்கர். அதாவது அபுபக்கரோட மகன் முகமது இருக்கிறாரு, முகமது, அதாவது அஸ்மா பின் உமைஸுக்கு பிறந்தவங்க. அவருடைய மகன் காசிம். இவர் மிகச்சிறந்த என்னது தாபீன்கள் ஒருத்தராயிருந்தார். ஃபுகஹா அஸ்ஸபா 7 மார்க்க அறிஞர்கள் மதீனால பிரபல்யமான ஒருத்தர் காசிம் பின் முஹம்மது பின் அபி பக்கர். இவர் சொல்றாரு, அன்னஹு கான யகூலு மன் கான அலைஹி கதாஉ ரமலான். அபூபக்கரோட பேர் இவரா, பெரிய மார்க்க அறிஞராக இருந்தார். யாருக்கு வந்து ரமலானுடைய கலா இருந்து ஃபலம் யக்திஹி, அவர் கலா செய்யவில்லையோ, வஹுவ கவியுன் அலா சியாமிஹி, நோன்பு பிடிக்கிறதுக்கு சக்தியும் இருந்து கலாவும் செய்யல, ஹத்தா ஜா ரமலான் ஆஹர், அடுத்த ரமலான் வருகின்ற வரைக்கும் உடம்புல சக்தி இருந்து ரமலான் கலா செய்யலையோ, ஃபைன்னஹு யுத்இமு மக்கான குல்லி யௌமின் மிஸ்கீனின் முத்தம் மின் ஹிந்தா, அவர் வந்து என்ன செய்யணும், அதாவது உணவளிக்க வேண்டும். ஒரு முத்து என்ன செய்யணும், உணவு அளிக்க வேண்டும். ஒரு முத்து என்ன செய்யணும், இந்த அளவுக்கான ஒரு ஹிந்த கோதுமை வந்து என்ன செய்யணும், மக்களுக்கு கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு நாளைக்கு. உதாரணம் 10 நோம்பு விட்டுருந்தாரு, அவருக்கு சக்தி இருந்து நோம்பு என்ன செய்யலை, பிடிக்கல அப்படின்னு சொன்னால் 10 ஏழைகளுக்கு என்ன செய்யணும், உணவளிக்க வேண்டும். அலைஹிம் அதாலிக்கல் கலா, அதோடு என்ன செய்யணும், அவர் கலாவும் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. வான் சயீத் இப்னு ஜுபைர் மித்லு தாலிக், சயீத் இப்னு ஜுபைர் என்ற அந்த தஃப்சீர் ஆசிரியரும் என்ன செய்றாரு, இவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவரும் என்ன செய்றாரு, அப்படி பிடிக்கணும் அப்படின்னு இந்த 2 அசர் வந்திருக்குது. ஆனால் அல்லாஹு ஆலம் இதுக்கான மார்க்க ரீதியாக ஆதாரம் இல்லை. இதுக்கு வந்து என்னது ஆதாரம், குர்ஆன் சொன்னாலே எதுவுமே இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவோட செய்தியில ஷாபானோட முடிக்கணும் என்ற ஆதாரமும் இல்லை. ஆயிஷாவோட செய்தியில் என்ன இருக்குன்னா, யாருமே அடுத்த ரமலானுக்கு முந்தி தான் நோன்பு முடிக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு ரமலான் விடுபட்டா அடுத்த ரமலானுக்கு முந்தி கலா செய்யணும்னு நினைப்பாங்க. ஆயிஷா சொல்றா, ஷாபான்ல தான் எனக்கு என்ன செய்யும், கலா செய்ய கிடைக்கும் என்று சொல்றாங்களே தவிர, ஒரு நோன்பு விடுபட்டால் ஃபஇத்தத்தும் மின் ஐயாமின் உஹர், குர்ஆன் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, வேறு நாட்களில் அவர் நோன்பு பிடிக்கட்டும். இந்த வேறு நாட்களை அடுத்த ரமலானுக்கு முன்னாலே என்று சொல்ற ஒரு ஹதீஸ் வரல. ஃபிக்ஹ்ல நம்ம தெளிவா இருக்கோம். வேறு நாட்கள் இடத்துக்கு குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ அடுத்த ரமலானுக்கு முன்னர் அப்படின்னு என்ன செய்யல, எங்கேயும் வரல. இந்த செய்தியில ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லவும் இல்லை, ஷாபான்ல கட்டாயம் பிடிக்கணும், இல்லாட்டி என்ன செய்ய முடியாது. ஆயிஷா ரலியல்லாஹு ஷாபானுக்குள்ள பிடிக்க நினைக்கிறாங்க, அவங்களுக்கு ஷாபான் தான் பிடிக்க கிடைக்குது. இவ்வளவுதான் அதுல வந்திருக்கே தவிர, அந்த ஷாபானை தாண்டினா அவர் வந்து என்னது இன்னொரு வாஜிப் அவருக்கு என்ன செஞ்சிருது, உருவாகிறன்னு வரல. காசிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவர் இஜ்திஹாத சொல்றாங்க. ஆனா அதுக்கு குர்ஆன்ல சொன்னாலும் என்ன செய்ய ஒரு தெரியல, அவர் கலா செய்யணும் என்றது மட்டும்தான் ஆதாரம். அதாவது எப்பயாக இருந்தாலும் அவர் செய்யலைன்னா பிற்படுத்துற நல்லம் இல்லை, பிற்படுத்திட்டாரு என்றா கூட அவர் என்ன செய்யணும், கலா தான் செய்ய வேண்டுமே தவிர இந்த உணவளிச்சுட்டு மறுபடியும் கலாவும் என்ன செய்யணும் அப்படின்றது தவறானது. இது சஹீஹான இஸ்னாதாக தபரானில பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற அசர், தபரானில 685. அடுத்தது 20வது பாபு மன் மாத்த அலைஹி ஸௌம், நோன்பு இருக்கின்ற நிலையில் ஒருவர் மரணித்தால். அன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் மாத்த அலைஹி சியாமுன் சாம அன்ஹு வலியுஹு, யார் ஒரு நோன்பு இருக்கின்ற நிலையில் ஒருவர் மரணித்தால், நோன்பு பிடிக்க இருக்கக்கூடிய நிலையில் ஒருவர் மரணித்தால், சாம அன்ஹு வலியுஹு, அவருக்கு பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர் அந்த நோன்பை என்ன செய்யணும், பிடிக்க வேண்டும். அந்த அவருக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர் அந்த நோன்பை பிடிக்க வேண்டும். உதாரணமாக ஒரு 5 நோன்பு ஒருத்தர் பிடிக்கணும், அவர் வந்து கலா செய்யும் என்ன செஞ்சிட்டாரு, மௌத்தாகிட்டாரு அப்படி என்று சொன்னால், அவருக்கு பொறுப்பாளராக என்ன மகன் இருப்பாங்க, இப்படி யார் வலியாக இருக்கிறாங்களோ அவர் என்ன செய்யணும், அந்த நோன்பை பிடிக்க வேண்டும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதுல இது புகாரில 1952வது இலக்கம். இதுல ஒரு முரண்பாடு இருக்கு. இது நேர்ச்சை நோன்பு மட்டும் குறிக்கிறதா அல்லது ரமலானுடைய ஃபர்லையும் சேர்த்தனது குறிக்கிறதா என்று. நோன்பு இருக்கிறவர் என்ன 15 நோன்புல ஒருத்தர் மௌத்தாயிட்டாரு, 16ஆம் நோன்பு அவருக்கு இல்லை, அதாவது அவர் கிடைக்கும் போதே மௌத்தாயிட்டாரு, அதுக்கு முன்னால் உள்ள நோன்புகள் இருக்குது, அதாவது அவர் 4 நோன்பு பிடிக்கல, அதில் ஏதோ ஒரு காரணமாக பிடிக்கல, இவர் வந்து கட்டாயம் அந்த நோன்பை என்ன செய்யணும், பிடிக்கணும் அப்படி என்று சொல்றது ரமலான் நோன்பை குறிக்கிறதா, நேர்ச்சை நோன்பு என்னது பிடிக்கிறதா அப்படின்றதுல கருத்து முரண்பாடு இருக்கு. அல்லாஹு ஆலம் இது நேர்ச்சை நோன்பை தான் என்ன செய்யுது, இது குறிக்கிறது. அந்த ஃபர்லான் நோன்பாக அவர் என்ன செய்யணும் அப்படி என்று சொன்னால், அதுக்கு ஏழைகளுக்கு என்ன, ஒரு 5 ஏழைகளுக்கு என்ன செய்யணும், அவர் உணவு, ஏன்னா ஒரு நோன்பு கடமையாக இருந்தால் ஒரு பிடிக்க கிடைக்கல, ஏதோ நோய் காரணமோ ஏதோ காரணமோ பிடிக்கிறதுல மௌத்தாயிட்டாரு, 5 ஏழைகளுக்கு என்ன செய்யலாம், உணவளிக்கிறன்றது ஓகே. ஆனால் இவர் அந்த ஃபர்லான நோன்பு இவர் என்ன செய்யணும், பிடிக்கணும் என்றதுல இல்லை. ஆனால் ஒரு சில அறிஞர்கள் இந்த ஹதீஸ் பொதுவாக தான் வந்திருக்கு, இதெல்லாம் என்னது பொதுவான செய்திதான் என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். 2 கருத்தை நீங்கள் என்ன செய்யணும் புரிஞ்சு. ஏன்னா இதில் எங்களுக்கு ஹசம் பண்ணி இதான் என்ன செய்யல சொல்ல முடியாது, வார்த்தை அப்படி தான் வந்திருக்கு. ரைட். 1838வது இலக்கம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கிறான், கால ஜா ரஜுலுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வராங்க. ஃபகால யா ரசூல் அல்லாஹ்வின் தூதரே, இன்ன உம்மி மாதத் அலைஹா ஸௌமு ஷஹர்,
இன்னும் உம்மி மாத்தத், ஏன்னா உம்மா மரணிச்சிட்டாங்க. அலிஹா சௌமு ஷஹர், அவ வந்து ஒரு மாதம் நோன்பு பிடிக்க வேண்டி இருக்கிறது. அஃப அக்தீஹி அன்ஹா, நான் அந்த நோன்பை அவக்காக வேண்டி கலா செய்யவா? கால நஅம் ஃபதைனுல்லாஹி அஹக்கு அய்யுக்லா, நீங்க வந்து என்னது ஃபதைனுல்லா, அல்லாஹ்வுடைய கடன் நிறைவேற்றப்படுவதற்கு மிகவும் தகுதியானது. இதுவும் நேர்ச்சை நோன்பு தான். நேர்ச்சை நோன்புக்காகத்தான் இந்த ஹதீஸ் வந்திருக்க சொல்லக்கூடிய அறிஞர் என்ன செய்யறாங்க, இதெல்லாமே நேர்ச்சை நோன்பை குறிக்கக்கூடியது. ரமலானுடைய ஃபர்ல என்ன செய்யல, இது குறிக்கவில்லை அப்படின்றது. இன்னும் உம்மி மாத்தத் அலையா சௌமு ஷஹர் அஃப அக்தீஹி அன்ஹா, நான் வந்து என்ன கலா செய்யணுமா? நஅம் ஃபதைனுல்லாஹி அஹக்கு அய்யுக்லா, அல்லாஹ்வுடைய கடன் வந்து நிறைவேற்றுவதற்கு மிகவும் தகுதியானது. ரைட். 21 பாபு மன் அஃப்தர ஹதான், தவறாக யாராவது நோன்பு திறந்தால், தவறாக வேண்டுமென்றல தவறாக. 1839வது இலக்கம் அஸ்மா பின்த் அபி பக்கர் ரலியல்லாஹு அன்ஹுமா, அஸ்மா பின்த் அபி பக்கர் ரலியல்லாஹு அன்ஹுமா இருக்கிறாங்க. 1953 இந்த போன ஹதீஸ். قالت افطرنا على عهد النبي صلى الله عليه وسلم يوم غيم, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நாங்கள், அதாவது மேகமூட்டமாயிருச்சு மக்ரிப் டைம், ஒரு மக்ரிப் பார்த்துட்டீங்களோ அப்போ இருட்டாயிருச்சு, இப்போ சூரியன் மறைஞ்சிட்டு நினைச்சு நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், நோம்பு திறந்துட்டோம். சும்மா தலாஅத்தி ஷம்ஸ், கொஞ்ச நேரத்தில் பார்த்தா சூரியன் விளங்குது, நோம்பு திறந்த பிறகு சூரியன் விளங்கிச்சு. கீல் அலி ஹிஷாம், இவ்வளோதான் செய்தி முடிஞ்சுது. இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ஹிஷாம்கிட்ட கேட்குறாங்க, உமிரு பில் கலா, கலா செய்யணும் என்று கட்டளையிடப்பட்டார்களா? செய்தி முடிச்சாச்சு, இப்போ நோம்பு திறந்தோம், பிறகு சூரியன் விளங்கிச்சண்டு, அவர்கள் கலா செய்யுமாறு கட்டளையிடப்பட்டார்களா? கால புத்துமின் கலா, கலா செய்யாமல் இருந்திருப்பாங்களா அப்படின்னு கேட்குறாரு. யாரு? கலாலேருந்து தவிர்க்க முடியுமா? ஏன்னா அவங்க வந்து இஃப்தாருக்கு முந்தைய நோம்பு திறந்துட்டாங்களே அப்படின்றாங்க. ஆனால் மஅ்மர் என்ற அறிவிப்பாளர் சொல்றாரு, சமிஅத்து ஹிஷாமன், ஹிஷாம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், லா அத்ரி அகலௌ அம்லா, அவர்கள் கலா செய்தார்களா இல்லையான்றது எனக்கு என்ன தெரியாது அப்படின்றாங்க. இப்போ இதில் வந்து ஒரு செய்தி இதில் பதிவு செஞ்சல, நான் ஒரு அசரில் பார்த்தேன். என்னடா உமர் ரதி ஒருத்தர் வந்து, அதாவது உமர் ரதிலாம் வந்து சூரியன் மறைஞ்சது நோன்பு திறந்துட்டாங்க. ஒருத்தர் பேத்து நோன்பு என்ன சூரியன் மறைஞ்சிக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி, நான் சொல்கிறது வாய்ப்பு இல்லைன்னு அவர் நினைக்கல, சரியா? ஏறி போய் என்ன ஒரு மலையில் ஃபுல்லாக எட்டியெல்லாம் பார்க்குறாரு. இன்னொரு மெனக்கெட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு எட்டி பார்த்தா மறையலை, கொஞ்சம் லைட்டாக ஆகிக்குது. ஓடி வந்து சொல்கிறாரு, என்ன மறையலை, சூரியன் மறையலை என்றார். அப்போ உமர் எல்லாம் ஏசுறாங்க, அல்லாவே மறைச்சோன்னா நீ போய் என்ன தேடி எடுத்துட்டு வந்து எங்களை பாவத்தில் போட்டான்னு என்ன செய்யறாங்க கேட்குறாங்க. இப்போ என்ன, அதாவது இப்போ நான் ஒரு எல்லாரும் பார்க்குறாங்க, பார்க்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்தாச்சு, சூரியன் மறைஞ்சினா நம்ம நோன்பு திறந்துட்டோம். அதுக்குன்னு மெனக்கிட்டு போய் ஏறி என்ன தேடி கண்டுபிடிச்சி எப்படியா இன்னைக்கு மறைஞ்சிக்கப்படாதுன்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்து கொடுத்தது உமர்றதுலாம் என்ன செஞ்சாங்க, கண்டிச்சாங்கன்னா நீ எங்களே பாவத்தில் போட்ட அப்படின்னு சொல்லி. நாங்கள் அவங்களோட மேக்சிமம் முயற்சி எடுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு மெனக்கிட்டு திருப்பி என்னது நான் இது சரி வராது அப்படின்னு சொல்லி போய் எடுத்தது உமர்லாம் கண்டிச்சாங்கன்னு ஒரு செய்தி வரும். அதாவது எங்களோட நியத்துக்கு தான் கூலி. சூரியன் மறைகிற டைமில் தான், நாங்கள் யாரும் அசருக்கு சூரியன் மறைஞ்சுன்னு யோசிக்கலையே, மகரிப் டைம்லாம் தேடுறாங்க, ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ள டிஃபரெண்ட் ஒன்று இருக்குது. இந்த மாதிரி டைமில் ரசூலா கதா சொல்லி இருப்பார்களா இல்லையா அப்படின்றத பொறுத்த வரைக்கும் அல்லாஹு ஆலம் அல் அபஹர், எங்களுக்கு விளங்குற அளவில் கதா செய்யலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விளங்கிட்டா? ஹிஷாமும் சொல்லலை, என்னது ரிவாயத்தில் எதுவும் இல்லைன்னு தெரியான்றாரு, கலா செய்யலை என்றதான். ஏனென்றா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட எத்தனையோ பேர் வந்து என்ன செஞ்சுக்கிறாங்க, நான் மண்ணில் உருண்டேன், தயமம் எடுத்து தொழுவிட்டு வந்தேன்னு வர்றாங்க. ரசூல் அவர்களுக்கு திருப்பி உதவி எடுத்து மறுபடியும் என்ன செய்யுங்க தொழுங்கன்னு சொன்னதாக எல்லாம் வரல. இந்த மாதிரி பல சம்பவங்கள் என்ன செய்யுது வந்திருக்கு. ரசூல்லாங்க அவங்களுக்கு திருப்பி செய்யுங்கன்னு சொன்னதாக, கிபிலா இல்லாம நான் தொழுது அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன், ரசூல்லா கல்லா செய்ய சொன்னதாக என்ன செய்யாது, வராது. ஏன்னா அங்கே இல்மு தான் எங்களுக்கு முக்கியமாக நினைக்கும். அந்த இடத்துல இல்மு அவன் சரியான விளங்கின செஞ்சுட்டாங்க, பொறவு விளங்குதுன்னா கலா என்னது அங்கே இல்லை, இவ்வளோதான். ரைட். அடுத்தது இப்போ அடுத்த இப்படி சொல்லவும் இயலாது, அடுத்த முறை கொஞ்சம் கவனமாக பார்க்கணும்னு சொல்லவும் இயலாது. இருந்தது ரசூல்லாங்களோட, அடுத்த முறை கவனமாக போனால் இந்த முறை கவனமாக தான் அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, பார்த்து மறிப்பாங்க. அடுத்து 22வது பாபு ஜவாசு சௌம் வல் ஃபித்ர் லில் முசாஃபிர், அதாவது நோன்பாளி அந்த பிரயாணி நோன்பாளி பிரயாணியாக இருந்தால் விரும்பினா என்ன செய்யலாம், நோன்பு பிடிக்கலாம், நோன்பு பிடிக்காமலும் இருக்கலாம். அதுக்கு ஆதாரம் என்னடா, அன் தாவூஸ் 40வது செய்தி, அன் தாவூஸ் அன் இப்னு அப்பாஸ், இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க, கால ஹரஜ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினல் மதீனா இலா மக்கா, ரசூலுல்லாஹ் மதீனாலிருந்து மக்காவுக்கு போனாங்க. இதில் இவர் வந்து ஒரு சஹாபியை மட்டும்தான் எப்பயும் போடுவார். ஆனால் சஹாபியோட ஒரு தாபியினை போட்டால் அவரை ரிலேட் பண்ணி தான் அந்த செய்தி வரும் என்றதுனால சேர்த்து என்ன செய்வார், போடுவார். அதனால் பாருங்க தாவூஸையும் சேர்த்துக்கிறார். கால ஹரஜ ரசூலுல்லாஹி மினல் மதீனா இலா மக்கா, மதீனாலிருந்து மக்காவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனார்கள். ஃபஸாம ஹத்தா பலக உஸ்ஃபான் என்ற இடம் வரும் வரைக்கும் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, நோம்பாளியாக வந்தாங்க. சும்ம தஆ பிமா, பின்ன தண்ணியை கொண்டு வர சொன்னாங்க. ஃபரஃபஅஹு இலா யதைஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லியூரியஹு நாஸ், மக்கள் விளங்குற அளவுக்கு என்ன இப்படி தூக்கினாங்க குடிக்கிறதுக்கு எடுத்து. ஃபஅஃப்தர, மக்கள் விளங்குற அளவுக்கு என்ன செஞ்சாங்க, தண்ணியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
குடித்தார்கள். ஃபஅஃப்தர ஹத்தா கதிம மக்கா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு வரும் வரைக்கும் நோன்பு திறந்தவர்களாகவே என்ன செஞ்சாங்க. அப்படின்னா தொடர்ந்து என்ன செய்யலாம் ப்ரோ? நோன்பு இடையில நோன்பை விட்டார்கள், தொடர்ந்து நோன்பை பிடிக்கல. வதாலிக ஃபீ ரமலான். இது எப்ப நடந்தது? ரமலான்ல நடந்த செய்தி. ஃபகான இப்னு அப்பாஸ் யகூல். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். கது சாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அஃப்தர ஃபமன் ஷா சாம வ மன் ஷா அஃப்தர். இதனால் இப்னு அப்பாஸ் சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் நோன்பு பிடித்தும் இருக்கிறார்கள், நோன்பை விட்டும் இருக்கிறார்கள். விரும்பியவங்க நோன்பு பிடிங்க, விரும்பியவங்க நோன்பை விடுங்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க என்ன செய்றாங்க சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ரைட். புகாரில 1948 இலக்கம். புகாரில 1948 இலக்கம் இந்த செய்தி. 1841 அதாவது புகாரில் இல்லை, இது பொதுவான நம்பர். அனஸ் இப்னு மாலிக், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, கால குன்னா நுசாஃபிரு மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பிரயாணம் போனோம். ஃபலம் யஇபு ஸாயிமு அலல் முஃப்திர் வலல் முஃப்திரு அலல் ஸாயிம். அங்க உள்ள நோம்பாளி என்னது நோன்பு பிடிக்காதவரை குறை சொல்லவும் இல்லை, நோன்பு பிடிக்காதவர் நோன்பு பிடிச்சவரை குறை சொல்லவும் இல்லை. எல்லாரும் என்ன செஞ்சாங்க போனாங்க. அதே நேரம் ரமலான்ல ஒருத்தர் பிரயாணத்தில் கஷ்டப்பட்டு நோன்பு பிடிக்கிறதால டபுள் கூலியும் இல்லை. பிரயாணத்தில் கஷ்டப்பட்டு நோன்பு பிடிக்கிறதால 2 மடங்கு 3 மடங்கு கூலி என்ற அர்த்தமும் இல்லை என்றதை என்ன செய்யணும் புரிந்து கொள்ளணும். அப்ப இந்த 2 செய்தியும் ஒருத்தர் விரும்பினா என்ன செய்யலாம், நோன்பு விடலாம், விரும்பினா நோன்பை பிடிக்கலாம் என்ற செய்தியை சொல்லுது. இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க. அடுத்தது அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. 23வது செய்தி பாபு நியா ஃபி ஸியாம், அதாவது நோன்புல நியத்து வைத்த என்ற பாடம். இது 1842 இலக்கம். அன் ஹஃப்ஸா, ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, ஜௌஜுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி. அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மல்லம் யுஜ்மி ஸியாம கப்ல அல் ஃபஜ்ரி ஃபலா ஸியாம லஹு, யார் ஃபஜ்ருக்கு முன்னால் நோன்பை நியத்தாக வைத்துக் கொள்ளவில்லையோ ஃபலா ஸியாம லஹு, அவருக்கு நோன்பு இல்லை என்றது. அல்லாஹு ஆலம். இந்த செய்தி பலகீனமானது அப்படின்னு தான் சில ஹதீஸ்களை அறிஞர்கள் என்ன செய்றாங்க சொல்றாங்க. யார் ஃபஜ்ருக்கு முன்னால் நியத்து வைக்கல அவருக்கு சௌமே இல்லை அப்படின்றது இல்லை என்றதை என்ன செய்றாங்க சொல்றாங்க. இந்த செய்தி அபூதாவுதுல 2484. இந்த செய்தி லைஃப் என்ற செய்தி, இந்த செய்தி லைஃப் என்று தான் பல அறிஞர்கள் என்ன செய்றாங்க, சில அறிஞர்கள் சொல்றாங்க. அபூதாவுதுல 2454. ஆனா இவர் சஹீஹ் தான் என்ன செஞ்சுக்கிறாரு, இதுல பதிவு செய்திருக்கிறார். சரியா? ரைட். அடுத்தது 24 பாபு சௌமி யௌமி ஷக், சந்தேகமான நாளில் நோன்பு பிடித்தல். சந்தேகமான நாள் எது? எந்த மாசத்துல? 29 ரமலான். ரமலான்ல கொண்டு வருதே, நாளைக்கு பெருநாளா இல்லையா அப்படின்னு கொண்டு வருது. அடுத்த ஷஅபான்ல 23. சரி, இப்போ நீங்க பாருங்க, ஷக்குடைய நாள்ன்றது ரமலான்ல வருமானு இதுல பாருங்க. சரியா? 1843வது இலக்கம். அன் சிலத் இப்னு ஜுஃபர், சிலத் இப்னு ஜுஃபர் அறிவிக்கிறாரு, கால குன்னா இந்த அம்மார் பின் யாசர் ரலியல்லாஹு அன்ஹு நாங்க இருந்தோம். ஃபில் யௌமில் லதி யுஷக்கு ஃபீ, அம்மார் எல்லாம் அறிவிச்ச ஒரு ஹதீஸ் சொல்லுங்கன்னா இதை சொல்லுங்க. சரியா? அம்மார் எல்லாம் தியாகமெல்லாம் சொல்றோம் தானே ஹதீஸ். ஃபில் யௌமில் லதி யுஷக்கு ஃபீ, சந்தேகப்படுகின்ற நாளில் யாரோடு இருந்தோம்? அம்மாரோடு இருந்தோம். இப்போ சந்தேகப்படுற நாள் உங்களோட பார்வையில் ஷஅபான் 30, ஷஅபான் 30 ரமலான் உண்டா அல்லது ஷவ்வால் 30 ஷவ்வால் உண்டா, இதானே? அதான் சந்தேகப்படுற நாள். ரைட். ரமலான் ரமலான் 30 ஷவ்வால் உண்டா. ரைட். ஃபஉத்திய பிஷாத்தின், ஒரு ஆடு கொண்டு வரப்பட்டுச்சு அந்த சந்தேகமான நாள்ல. ஃபதனஹா பஅதுல் கௌம், சிலர் ஒதுங்கிக்க நாங்கள் சாப்பிடாம. ஃபகால அம்மார் சொன்னார், மன் சாம ஹாதல் யௌம் ஃபகத் அஸா அபுல் காசிம், யார் இந்த நாளில் நோன்பு வைக்கிறாரோ அவர் அபுல் காசிமுக்கு மாறு செய்து விட்டார். எந்த நாளில்? ரமலான் 30ஆம் நாளில் நோன்பு வைக்கிறாரோ அவர் என்னது அபுல் காசிமுக்கு மாறு செய்து விட்டார்னு வராது. ஏன் ரமலான் 30 நாள் என்ன செய்யலாம்? அப்போ சக்குடைய நாளில் நோன்பு வைக்கப்படா, சக்குடைய நாள் நோன்பு வைக்கிறான்னு சொல்கிறோம். சக்குடைய நாளில் நோன்பு வைக்கப்படான்னா ரமலான் வராது அதில். இப்போ ஏன் சக்குடைய நாளில் ரமலானில் கட்டாயம் என்ன செய்யணும், நீங்கள் நோன்பு வைக்கணும். சக்குடைய நாள்ன்றது ரமலான்ல இல்லை. ஆனால் நிறைய பேர் அப்படி போடுறாங்க, இன்றைக்கு சக்குடைய நாள் அப்படின்னு மெசேஜ் போடுறாங்க. ரமலான்ல எப்படி சக்குடைய நாள் வரும்? ரமலான் நீங்கள் புற காணலாட்டி 30 நோன்பு கட்டாயம் என்ன செய்யணும், பிடிச்சாகணும். ஷஅபான்ல நீங்கள் புற காணலாட்டி நோன்பு பிடிக்கப்படாது. அதாவது சக்குடைய நாள்ன்ற என்ன தெரியுமா, நாளைக்கு நோம்பா பெருநாளா, இந்த நாளைக்கு நோம்பா நோம்பு இல்லையா, ஷஅபானோட கிடையாது, நாளைக்கு நோம்பா நோம்பு இல்லையா, நோம்பா நோம்பு இல்லைன்ற நாளில் யாராவது நோன்பு பிடிச்சா அவர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாற்றம் செய்கிறார். அதான் சக்குடைய நாள். நோன்பா நோன்பில்லையா என்கின்ற நாளில் யாரா நோன்பு பிடிச்சா அவர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன செய்யறாரு, மாற்றம் செய்யறாரு என்றது எதை குறிக்காது, ரமலானுடைய குறிக்காது. அந்த நாளில் கட்டாயம் நோன்பு பிடிக்கணும். விளையிட்டா நேற்று புற இருந்திருக்குமா இல்லையா, கொஞ்சம் பேர் பெருநாளை கொண்டாடுறாங்களே சரியா அப்படின்னு சந்தேகம்லாம் இருக்குமே, அதில் இப்போ அந்த சக்கில் இதெல்லாம் சேர்த்துக்கு. அப்போ அதனால அந்த டைமில் அந்த ஹதீஸை கொண்டு அதில் என்ன செய்யக்கூடாது,
சம்மந்தப்படுத்தக்கூடாது. ஷக்குடைய நாள் இல்லை, ஷக்குடைய நாள் ஷாபான்ல தான். அதான் இன்னொரு ஹதீஸ்ல வருது, லா யதகத்தம் ரமலானுக்கு முந்தக்கூடாது, ரமலானுக்கு முந்தக்கூடாது, முந்தைய நாள் நோன்பு பிடிக்கக்கூடாது. அந்த நாள் யார் பிடிக்கிறாங்களோ அவர் வந்து அபுல் காசிமுக்கு மாறு செய்து விட்டார். எப்படி பிடிச்சா? வேணுமென்னு அன்றைக்கு பிடிச்சா, இன்றைக்கு டவுட்டாக இருக்கின்ற நோம்பா இருந்தாலும் இருக்கலாம்னு பிடிச்சா அது பிள்ளை. அதெல்லாம் ஒருத்தர் திங்கள் பிடிச்சிட்டு வரார், அன்றைக்கு திங்கள் வருது, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பிடிச்சி வரார், அன்றைக்கு அது வருது, அது என்னது பிழை இல்லை. இந்த செய்தி அபூதாவுதுல 2334 அம்மார் ரதியல்லாஹு அறிவிச்ச ஹதீஸ்னா இந்த ஹதீஸ் உங்களுக்கு என்ன செய்யணும், ஞாபகத்தில் வரணும். ஆடு கொண்டு வரப்பட்ட டைமில் என்ன, ஆட்டு இறைச்சி கொண்டு வரப்பட்ட டைமில் ஒரு குரூப் என்ன செஞ்சிருது, அதை பின்னுக்காகின செய்தி இது. ரைட். அடுத்தது 25வது செய்தி, இவர் சஹீஹ் இதை பதிவு செஞ்சுக்கிறாரா அபூதாவுதுல. 25வது பாபு, இத அஹ்தா அல் கௌமுல் ஹிலால, பிறையில் பிழை விட்டால், ஒரு சமுதாயம் வந்து பிறையில பிழை விட்டால். 1844 அன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஃபித்ருக்கும் யௌம துஃப்திரு, உங்களுடைய பெருநாள் என்பது நீங்கள் பெருநாள் கொண்டாடும் நாள். வஅத்ஹாக்கும் யௌம துதஹூன், உதுஹியா என்பது நீங்க எப்போ உதுஹியா கொண்டாடுறீங்களோ, அதாவது இந்த பெருநாள் கொண்டாடுறீங்களோ ஹஜ் பெருநாள் அப்போ தான். வக்குல்லு அரஃபா மௌகிஃப், அரஃபால நீங்கள் எங்கே நின்றாலும் சரி அது மௌகிஃப் தான், நீங்கள் நிற்கிற இடம் தான். வக்குல்லு மினன் மன்ஹர், மினால நீங்கள் எங்கே அறுத்தாலும் சரி அங்கே என்ன செய்யலாம், அறுக்கலாம். இந்த இடத்துல தான் மினால் அறுக்கணும் என்றதில்லை, ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துல அறுத்திப்பாங்க, அந்த இடத்துல அறுக்கணும் என்றதில்லை. வக்குல்லு மினா மன்ஹர், மினால எல்லா இடத்துல நீங்கள் என்ன செய்யலாம், அறுக்கலாம். வக்குல்லு ஃபிஜாஜி மக்கா மன்ஹர், மக்காவுடைய எல்லா வழிகளும் உங்களுக்கு அறுக்க முடிந்த இடம் தான். வக்குல்லு ஜம்இன் மௌகிஃப், முஸ்தலிஃபால் உள்ள எல்லா இடத்துல நீங்கள் நிற்கலாம், ரசூலுல்லாஹ் நின்ற இடத்துல நிற்கணும்ன்றது இல்லை. புரிஞ்சுதா? அதான் முஸ்தலிஃபா எல்லா இடத்துல நிற்கலாம், அரஃபா எல்லா இடத்துல நிற்கலாம், மினா எல்லா இடத்துலையும் அறுக்கலாம். அதே போல் நீங்கள் உதுஹியா எப்போ கொடுக்குறீங்களோ அதான் ஹஜ் பெருநாள் நாள், நீங்கள் எப்போ நோன்பு பெருநாள் கொண்டாடுறீங்களோ அதான் என்னது பெருநாள் நாள். அதாவது தனிச்சு ஒரு ஆள் வந்து இஜ்திஹாத் ரமலான் என்ன செய்யக்கூடாது, ஒரு சமுதாயத்துடைய பணி, அது சமுதாயத்துடைய பணி அப்படின்றதுக்கு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது இந்த ஹதீஸில் என்னென்ன விளக்கம் இருக்கின்றதெல்லாம் வேற சப்ஜெக்ட், சரியா? ரைட். அடுத்தது என்னது, இது அபூதாவுதுல 2324வது இலக்கம் இந்த செய்தி. ரைட். இந்த செய்தியில் கொஞ்சம் மேலதிகமான தகவல் உங்களுக்கு என்ன செஞ்சுக்கலாம், இருந்திருக்கலாம். இது சஹீஹ் என்று பதிவு செஞ்சுக்கிறார். 26வது பாபு மா யுஃப்திரு அலைஹி ஸாயிம், நோன்பாளி எதை கொண்டு நோன்பு திறக்கிறது, நோன்பாளி எதை கொண்டு நோன்பு திறத்தல். 45வது செய்தி, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, கால கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஃப்திரு அலா ருதபாத்தின் கப்ல அய்யுஸல்லி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுறதுக்கு முன்னால ருதபுகளை கொண்டு நோன்பு திறப்பார்கள், பேரிச்சம்பழங்களை கொண்டு நோன்பு திறப்பார்கள். ஃபைலம் தக்குன் ருதபாத், பேரிச்சம்பழங்கள் இல்லைண்டா ஃபஅலா தமராத், அந்த நல்ல பழுத்த இது இல்லாமல் மற்ற லெவலில் உள்ள ஈத்தம்பழங்கள் என்ன செய்வாங்க, நோன்பு திறப்பார்கள். ஃபைலம் தக்குன் ஹசவாத்தி மின்மா, அது இல்லாட்டி கொஞ்சம் தண்ணியை குடிச்சு என்ன செய்வாங்க, நோன்பை திறப்பார்கள். இந்த ஹதீஸ் வந்து அப்துல் அசீஸ் தரீஃபி சொல்றாரு முன்கரான ஹதீஸ். இது வந்து என்னது, நிராகரிக்கத்தக்க அப்துல் அசீஸ் அத்தரீஃபி, விளங்கிட்டா, நவீன காலத்தில் வாழக்கூடிய ஒரு அறிஞர். அவர் சொல்றாரு இது முன்கரான ஹதீஸ். ஃபர்ஸ்ட்டுக்கு நல்ல பழுத்த ஈச்சப்பழம், ரெண்டாவது சாதாரண அந்த நம்ம வளமேசன் அந்த சிவந்த கலரில் இருக்கும் அந்த ஈச்சப்பழம், ஃபர்ஸ்ட்டுக்கு எல்லோ கலரில் பிடிக்கும் மற்ற ஈச்சப்பழம், அதுபோல் விளையாடி தண்ணி, இந்த தர்த்தீப், சரியா? இப்போ தர்த்தீப் தான் என்ன செய்வாங்க எல்லாரும், மூளை அந்த ஈச்சப்பழம் தேடுவாங்க. ரெண்டாவது இது நமக்கு இந்த பெருசு வரப்போகுது நம்ம நாட்டில், நம்ம நாடுகளில் நோம்பு திறக்கக்குள்ள அந்த முதலாம் கட்டம் வராது, எப்பயும் ரெண்டாம் கட்டம் மூணாம் கட்டம் மாதிரி தான் வரும், விளங்கிட்டா? அது அடுத்தது வந்து என்ன, தண்ணீர். இது அப்படி இல்லை, நீங்கள் தண்ணி குடித்தாலும் அதே சிறப்பு தான், ஈத்தம்பழம் அதாவது நோம்பு திறந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே சிறப்பு தான் என்ன புரிஞ்சுக்கணும். இந்த செய்தி வந்து இவர் ஹசனுன் சஹீஹுன் என்று பதிவு செஞ்சுக்கிறாரு அபூதாவுத். ஆனால் இந்த ஹதீஸ் வந்து தைஃபன் சொல்கிறது தான் சரியானது. 2356வது இலக்கம் அபூதாவுதுல 2356வது இலக்கம். 27வது பாபு மா யகூலு ஸாயிம் இன்தல் இஃப்தார், நோன்பு திறக்கின்ற பொழுது என்ன துஆ சொல்லுதல். 1846வது இலக்கம். அன் மர்வான் இப்னு சாலிம் அல் முகஃபா, மர்வான் இப்னு சாலிம் அல் முகஃபா சொல்றாரு, கால ரஅய்து இப்னு உமர் யக்பிது அலா லிஹியத்திஹி, இப்னு உமர் வந்து நான் கண்டிருக்கிறேன். மர்வான் இப்னு சாலிம் சொல்றாரு, முகஃபா சொல்றாரு, நான் யாரை கண்டிருக்கிறேன், இப்னு உமரை கண்டிருக்கிறேன். அவர் தாடி இப்படி ஒரு புடி பிடிப்பாராம், தாடியை இப்படி ஒரு பிடிப்பாராம். ஒருத்தர் கேட்டார், ஒரு புடின்னு சொல்றது ஒரு புடி பிடிச்சி இப்படி வெட்டுவாரா இங்கே வெட்டுவாரான்ட்டு, அதுக்கே பிடிக்கணும். ஒரு புடி பிடிச்சி இங்கே வெட்டுவாங்களா இங்கே வெட்டுவாங்களா, அது பிடிச்சி வெட்டணும், அது இப்படியே வெட்டிடலாமே, இப்படி பிடிச்சி ஃபயக்தா மாசாத அலல் கஃப், இதுக்கு தாண்டியதை என்ன செய்வாங்க, ஒரு புடிக்கு மேலே இருந்து அவர்கள் வெட்டி விடுவார்கள். வகால கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா அஃப்தர, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு திறந்தால், இப்னு உமர் சொல்றாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு திறந்தால் ذهب الظمأ وابتلت العروق وثبت الاجر ان شاء الله, தாகம் தீர்ந்தது, நரம்புகள் நலைந்தன, அல்லாஹ் நாடினா கூலியும் என்ன செய்யும், கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. இந்த செய்தியில் ஆரம்ப பகுதிக்கு ஆதாரம் இருக்குது, சஹியான வேற அறிவிப்பு இருக்குது. ரெண்டாவது பகுதி வந்து
தாயிஃபான செய்தி. விளங்கிட்டா? மர்வான் இப்னு சாலிம் அல் முகஃபா என்றவர் இதில் வந்து மஜ்ஹூலானவர், அறியப்படாத ஒரு அறிவிப்பாளர். இது தாயிஃபான செய்தி. அது இமாம், அதாவது நவீன காலத்தில் ஷேக் முக்பில் அவர்கள் இது ஹதீஸ் லைவ்னு சொன்னாங்க. ஆரம்ப காலங்களில் ஒரு சில அறிஞர்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க, அதாவது இஹ்திலாத் சம்பந்தமாக எழுதின அறிஞர் ஞாபகத்தில் வருதில்லை, அவர் லைஃப்னு சொல்லிட்டார். இது ஒரு லைஃபான செய்தி. இது காரணம் வந்து மர்வான் இப்னு சாலிம், இந்த இதில் சொல்கிற மர்வான் இப்னு சாலிம் என்றவர் வந்து என்னது, அறியப்படாத ஒரு அறிவிப்பாளர். அதில் வருது அந்த அறிவிப்பாளர் வாரார், அதிலே மர்வான் இப்னு சாலிம் என்றவர் அறியப்படாத ஒரு அறிவிப்பாளர். மற்றது துவாவுடைய ஃபார்மேட்டும் இல்லை, தாகம் தீர்ந்துச்சு, நரம்புலாம் நலஞ்சிட்டு அல்லா நான் கூலி என்ன செஞ்சிடும் கிடச்சிருமன்றது வந்து ஒரு துவா மாதிரி என்னது இல்லை. விளங்கிட்டா? அல்ல இந்த இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி என்ன செய்யுது இருக்குது. துவா ஏற்கனவே ஒரு துவா சொல்லிட்டு இருந்தாங்க, அல்லாஹும்மலக்க சொல்லிட்டு அபி காமன்ட்டு வாழைக்க தவக்கல் தூ ஆலா அரிசி கஃப்தர்த்து ஃபதகப்பல் மின் யால ஒரு ஆகாரத்தை கொண்டு நோன்பு திறந்தேன். அதுவும் இன்ஃபர்மேஷன் மாதிரி இருந்துச்சு. கடைசியில் அதில் வருது என்னது, ஃபதகப்பல் மின் யால அந்த துவாவை என்ன செய் ஏற்றுக்கொள் அப்படின்னு வருது. இது அபூதாவுதில் ஒரு பகுதி வருது, அதுவும் தாயிஃபான செய்தி தான். அது அபூதாவுதில் அதில் ஒரு பகுதி வருது, அதுவும் என்னது லைஃபான. ரெண்டுமே வரக்கூடிய செய்திகள் தான், ரெண்டுமே லைஃபான செய்தி. இப்போ ஒரு பெரிய பிரச்சனை, அப்போ நோன்பு திறக்கிறது இப்போ என்ன தான் சொல்கிறதுன்னு சொல்லி விளங்கிட்டா? நோன்பு திறக்கிற நேரத்தில் அது ஒரு சாப்பாடு, அது என்ன ஒரு சாப்பாடு. நாங்கள் திருப்பி கேட்குறோம், சஹர் செய்கிற நேரத்தில் சிறப்பா நோன்பு திறக்கிற சிறப்பான்னு கேட்டால் சஹர் செய்கிறது தான் சிறப்பு. அதுக்கு என்ன துவா சொல்கிறோம்? ஒன்றும் இல்லை, அது சும்மா வைக்கிறது தானே. அதை விட ஒரு ரெண்டாம் நிலையில் உள்ளதான் என்னது இஃப்தார். உண்மையிலே இஃப்தார் செய்விக்கிறது சிறப்பா சஹர் செய்விக்கிறது சிறப்பான்னு கேட்டால் சஹர் செய்விக்கிறதா என்னது சிறப்பு. நோன்பு திறக்கிற தண்ணி குடிச்சிட்டா செஞ்சிடலாம். ஒருத்தன் சஹருக்கு கட்டாயம் என்ன செய்யணும், அவனுக்கு எதாவது செய்யணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஃப்தாருக்கு வழிகாட்டல, முற்படுத்துங்கன்னு சொன்னாங்க. ஆனால் சஹருக்கு தஸஹரு ஃபைன ஃபி ஸஹூரி பரக்கா, சஹர் செய்யுங்கள பரக்கத் இருக்குன்னு சொன்னாங்க. எனவே சஹர் செய்ய வைக்கிறது தான் மிக சிறப்புன்னு சொல்லலாம். இதில் வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் சொன்னால், நோன்பு திறக்கிற நேரத்தில் நீங்கள் எல்லா சாப்பாடு மாதிரி பிஸ்மில்லான்னு சொல்லி சாப்பிடுங்க. முடிஞ்சவரும் அல்ஹம்துலில்லாஹ் ஹம்தன் கஸீரன் தய்யிபன் பாரக்கன் ஃபீ கைர மக்ஃபீன் வலா முவத்தஇன் வலா முஸ்தக்னன் ரப்புனான்னு சொல்லி, இதை விட பெரிய துவா அது. சாப்பாடு முடிச்சுன்னு ஓதுற பெரிய துவா, சாப்பாட்டுக்கு முன்னால புகாரில் வரக்கூடிய அந்த துவா என்ன செய்யுங்க, ஓதிக்கங்க. இவ்வளோதான் என்னது அதில் உள்ள செய்தி. மற்றபடி என்ன, அதாவது இந்த இன்னலி சாயிம் தாவத்தின் இந்த ஃபித்ரிலா துரத்து, யார் நோன்பு திறக்கிற ஒரு துவா நோன்பு திறக்கிற நேரத்தை துவா கேட்கிறாரோ அது மறுக்கப்பட மாட்டாது. இதெல்லாமே ஆதாரம் இல்லாத தஈஃபான செய்திகள். நோம்பாளி வந்து என்னது எனி டைம் துவா கேட்கலாம், அல்லாட்ட அவர் நல்லா இபாதத்தில் தான் இருக்கிறாரு. இதனால் கொஞ்சம் பேர் வெயிட் பண்ணுறது, இஃப்தாருக்கு மட்டும் பகலில் கேளு, அசரில் கேளு, சுபகளெல்லாம் கேட்கல, அதுதான் டைமிங்க நம்மளுக்கு அந்த 10 நிமிஷத்துக்கு வெயிட் பண்ணுறது. இதெல்லாம் பிழையான நடைமுறைகள். நம்ம பிஸ்மில்லா சொல்லி சாப்பாட்டுக்கு முடிஞ்ச பிறகு செய்கிற மாதிரி நம்ம என்ன செய்யலாம், அதுக்கு நோன்பு திறந்துட்டா சரியானது. ரைட். அடுத்தது 28வது பாபு, பாபு துஆ இஸ்ஸாயிம் லிமன் யுஃப்திரு இந்தஹு. அதாவது 50ஓட முடிச்சிடுவோம் இன்ஷா அல்லாஹ். பாபு துஆ இஸ்ஸாயிம் லிமன் யுஃப்திரு இந்தஹு, யார் இடத்துல நம்ம நோன்பு திறக்கிறோமோ அவருக்கு ஓத வேண்டிய துஆ, அவருக்கு ஓத வேண்டிய துஆ. இந்த பாபிரிக்கே நோன்பு திறக்கிறவர் ஓத வேண்டிய துஆன்றது லம் யஸஹ ஃபீஹி ஷைஉன், அதுல எந்த ஹதீஸுமே என்னது சஹீஹானது இல்லைன்னு புரிஞ்சுக்கிறோம். இதுல இப்போ யார் இடத்துல போய் நம்ம நோன்பு திறக்கிறோம் அந்த இடத்துல அவருக்கு என்ன துவா ஓதுறது அப்படின்னு ஒரு துவா போட்டிக்கிறாங்க. 1847வது இலக்கம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் இப்னு மாலிக் அறிவிக்கிறாங்க, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள், இதா அஃப்தர இந்த உனாசின், எங்கேயாவது ஒரு இடத்துல போய் நோன்பு திறந்தாங்கன்னு சொன்னா கால சொல்வார்கள், அஃப்தர இந்தகுமுஸ் ஸாயிமூன் வ அகல தஆமகுமுல் அப்ரார் வ தனஸ்ஸலத் அலைக்குமுல் மலாயிகா. அஃப்தர இந்தகுமுஸ் ஸாயிமூன், உங்களிடத்தில் நோன்பாளிகள் நோன்பு திறக்கட்டும், வ அகல தஆமகுமுல் அப்ரார், உங்களுடைய உணவை நல்லவர்கள் என்ன செய்யட்டும் உண்ணட்டும், தனஸ்ஸலத் அலைக்குமுல் மலாயிகா, உங்கள் மீது மலக்குமார்கள் என்ன செய்யட்டும் இறங்கட்டும். ஒரு அழகான ஒரு அருமையான ஒரு துஆ. இந்த துஆ கூட இந்த நோன்பு சுனனு தாரமில வருது 1813. நோம்பாளி இடத்துல நோன்பு திறந்த நேரத்தில் ஓதினார்கள் என்ற ரிவாயத்து கொஞ்சம் அவதானிக்கப்படும். ரசூலா ஒரு வீட்டில் உணவருந்தினார்கள், அந்த நேரத்தில் இந்த துஆவை என்ன செய்தார்கள் சொன்னார்கள் என்று வருது. ஆனால் நோன்பு திறந்த நேரத்தில் இப்படி ஒரு வீட்டில் போய் நோன்பு திறந்தாங்க ரசூலா, அந்த நேரத்தில் இதை சொன்னார்கள் என்ற வார அறிவிப்பு சம்பந்தமாக கொஞ்சம் பார்க்கப்பட வேண்டுமா, அதில் சம்பந்தமான தரம் சம்பந்தமாக நமக்கு தெரியலை. இதை ஒரு இஸ்னாத் சஹியான இஸ்னாத் அப்படின்னு பதிவு செஞ்சுக்கிறாரு. இந்த செய்தி சஹியானது. ஆனால் எந்த அடிப்படையிலனா ஒரு வீட்டில் போய் உணவு உண்டார்கள், அங்கே சாப்பிட. அப்படின்னா என்ன, நாங்கள் எந்த வீட்டில் போய் உணவு உண்டாலும் என்ன செய்யலாம், அந்த துவா ஓதலாம். அஃப்தர இந்தகுமுஸ் ஸாயிமூன், உங்கள்கிட்ட நோம்பாளிகள் நிறைய வந்து என்ன செய்யட்டும் நோன்பு திறக்கட்டும். அப்படின்னா நோன்பு திறக்க வைக்கிறேன் நல்லதுன்னு அந்த செயலுக்கு என்ன செய்யுது விளங்குது. உங்கள்கிட்ட நோம்பாளிகள் நோன்பு திறக்கட்டும், உங்களோட உணவை நல்லவர்கள் உண்ணட்டும், மலக்குமார்கள் உங்கள்கிட்ட இறங்கி வரட்டும். இந்த குறிப்பை ஷேக் அல்பானி தான் சொல்றார். இது விருந்தாளியிடத்தில் ஓதுற துவா, நோன்பாளிட்டு என்னது ஓதுற துவான்ற ரிவாயத் சம்பந்தமான உள்ள பிரச்சனை அவர் என்ன செய்யறாரு எடுத்து சொல்றாரு. அதனால இதை கொஞ்சம் நம்ம பார்க்க வேண்டி இருக்குது. புரிஞ்சுதா ரெண்டு சப்ஜெக்டும்? சிலருக்கு இதை எப்படி விளங்க, நோம்பாளி உங்கள்கிட்ட நோன்பு திறக்கட்டும்ன்றதுக்காக அங்கே போய் என்ன செஞ்சிடுறது
ஓதிடுறது. அதுக்கு இந்த ரிவாயத் சப்போர்ட்டா என்ன செய்யுது இருக்குது. ஆனா இந்த ரிவாயத்துடைய தரம் சம்பந்தமா பார்க்கணும். ஒரு இடத்துல விருந்தாளி சாப்பிட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஓதினாங்கிறது சஹீஹானது. ரைட். 29வது பாபு மா யுகாலு இந்த ருயத்தில் ஹிலால், பிறை காணுகிற நேரத்தில் ஓதுகின்ற துவா. இந்த துவா தைஃபானது. 1848வது இலக்கத்தில் வருது. அன் தல்ஹா இப்னு உபைதுல்லா, தல்ஹா இப்னு உபைதுல்லா அறிவிக்கிறார். அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான இதா ரஅல் ஹிலால், ரசூலுல்லாஹ் பிறையை கண்டால் சொல்வார்கள், அல்லாஹும்ம ஹில்லஹு அலைனா பில் யும்னி வல் ஈமான் வஸ் ஸலாமத்தி வல் இஸ்லாமி ரப்பி வ ரப்புக்கல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி பிறையை கண்டா சொல்வாங்க, அல்லாஹும்ம ஹில்லஹு அலைனா பில் யும்னி வல் ஈமான், ஈமானோடும் பரக்கத்தோடும் இந்த பிறை எங்கள்கிட்ட வரட்டும், வஸ் ஸலாமத்தி வல் இஸ்லாம், சாந்தியோடும் இஸ்லாத்தோடும் வரட்டும், ரப்பி வ ரப்புக்கல்லாஹ், உனது இறைவனும் எனது இறைவனும் அல்லாஹ் தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னொரு அறிவிப்பில் இந்த தாரிமி இடத்துல பில் அம்னி வல் ஈமான், பில் யும்னி என்று வராம அம்னி என்று ஒரு அறிவிப்பு. அப்படின்னா என்ன? பாதுகாப்போடும் ஈமானோடும். ஒரு இடத்துல பரக்கத்தோடும் ஈமானோடும், இன்னொரு அறிவிப்புல பாதுகாப்போடும் ஈமானோடும் ஓதினார்கள் என்று வருது. இந்த செய்தி வந்து லைவான செய்தி. இவர் சஹீஹ் தான் என்ன செஞ்சுக்கிறார், பதிவு செய்திருக்கிறார். திர்மிதி 3451, திர்மிதி 3451. இதுல வந்து இவர் சஹீஹ் பதிவு செய்கிற எல்லா இடங்களையும் வந்து இவருடைய சொந்த இஜ்திஹாத அவர் பதிவு செஞ்சதா சொல்லலை. இஸ்லாமிய அறிஞருடைய கருத்தை தான் நான் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன் அப்படின்ற ஒரு பகுதி என்ன செஞ்சுக்கிறார், சொல்லி இருக்கிறார். ரைட். அடுத்தது 30வது பாபு மன் ஃபத்தர சாயிமன், யார் ஒரு நோம்பாளிக்கு நோன்பு திறக்க வைக்கிறாரோ என்று வரக்கூடிய செய்தி அப்படின்ட்டு. அன் ஸைத் இப்னு ஹாலித் அல் ஜுஹனி, ஸைத் இப்னு ஹாலித் அல் ஜுஹனி அறிவிக்கிறார். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஃபத்தர சாயிமன், யார் ஒரு நோம்பாளிக்கு நோன்பு திறக்க வைக்கிறாரோ, கான லஹு மிஸ்லு அஜ்ரிஹி, அந்த நோன்பு திறக்க வைத்த அவர் நோம்பாளியுடைய கூலி போல இவருக்கு ஒரு கூலி இருக்குது. கைர அல்லா என் குசு அன்னஹு லா யன்குசு மின் அஜ்ரி ஸாயிமி ஷைஅன், ஆனால் நோம்பாளியில் எந்த கூலியிலையும் அது என்ன செய்யாது, குறையை வைக்காது என்று வரக்கூடிய இந்த செய்தி நான் ஏற்கனவே சொன்னேன். நோம்பாளிக்கு நோன்பு திறத்தல் என்று வரக்கூடிய எல்லா செய்திகளுமே என்ன, லைஃபான செய்தி. ஹதீஸ் கலைஞர் இடத்துல எல்லாமே லைஃபான செய்தி. அந்த செய்தியை தவிர எது, நோம்பாளி உங்களிடத்தில் நோன்பு திறக்கட்டும் என்ற செய்தி போதும், நோம்பாளி ஒருத்தரை கூப்பிட்டு நோன்பு திறக்க வைக்கிற நன்மை என்றதுக்கு. மற்றபடி வரக்கூடிய எல்லா செய்திகளும் என்ன, லைஃபான செய்தி. இது வந்து திருமிதில 807வது இலக்கம். ரைட். அடுத்தது 30, இது முடிச்சிடும். அந்த பாபா 2-3 தான் இருக்குது. 31வது பாபா இது இதுலேயே சஹீஹ் பதிவு செஞ்சுக்கிறார். இந்த செய்தியை சஹீஹ் பதிவு செஞ்சுக்கிறார். ஏன் இது எல்லாத்துக்கும் சஹீஹ் பதிவு செஞ்சுக்க நீங்கள் லைஃப்ல சொல்லிட்டு போறீங்கன்னா அது இன்னொரு தலைப்பு, சரியா, அதுக்குள்ள வரும். ரைட். 31 பாபா அல் இஃப்தார் இல் ஹாமில் வல் முர்தி, அதாவது கர்ப்பிணி தாயும் பாலூட்டக்கூடிய தாயும் நோன்பு விடுதல் சம்பந்தமான செய்தி. 1850வது இலக்கம். அனிபின் அப்பாஸின் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, அன்னஹு கால ருஹிஸ லிஷேഖில் கபீர் வல் அஜூஸ் அல் கபீர ஃபீ தாலிக். இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, வயது போன முதியவருக்கும் அதே போல வயது போன மூதாட்டிக்கும் இதுல விதிவிலக்கு வழங்கப்பட்டிருக்குது, நோன்பை விடுவதற்கு விதிவிலக்கு வழங்கப்பட்டிருக்கு. வஹுமா யுதீகானி ஸௌம யுஃப்திரா இன்ஷாஅ, அவங்களுக்கு சக்தி இருந்தாலும் நோன்பை விடலாம். யார்? இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, அவங்களுக்கு சக்தி இருந்தாலும் நோன்பை விடலாம். வ யுத்இமா மகான குல்லி யௌமின் மிஸ்கீனா, அவங்க ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். சும்ம நுஸிஹ ஸாலிக ஃபீ ஹாதிஹில் ஆயா, பின்னர் இதில் ஒரு மாற்றம் நடந்தது, இந்த வசனத்துடைய கருத்துல மாற்றம் நடந்தது. எந்த வசனம்? ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யசும்ஹு, அதாவது ஃபர்ஸ்ட்டுக்கு எல்லாருக்குமே சலுகை, விரும்பினா நோன்பு பிடிக்கலாம், விரும்பினா நோன்பு பிடிக்காம இருக்கலாம். ரமலான் கடமையா இருக்கல, நோன்பு பிடிக்கலாம் பிடிக்காம இருக்கலாம். இந்த வசனம் இறங்குது, யாருக்கு ரமலான் மாதத்தை அடைகிறாரோ கட்டாயம் என்ன செய்யணும், நோன்பு வைக்க வேண்டும் என்று வசனம் இறங்கிய பின்னால வசபத் அலி ஷேഖி அல் கபீரி வல் அஜூஸ் அல் கபீரா, இந்த சலுகை யாருக்கு மட்டுமாச்சு, வயது போன முதியவருக்கும் மூதாட்டிக்குமே என்ன செஞ்சுட்டு ஆகிட்டு. இதாக்கான லா யுதீகானி ஸௌம, கடைசி நிலை என்ன, அவர்கள் சக்தி இல்லாத நிலையை அடைந்தால். ஃபர்ஸ்ட்டுக்கு அதாவது வயது போனவர்கள் வயது போகாதவர் யாராக இருந்தாலும் சரி, அவர் அதில் அதை செய்யலை, பதிவு செய்யலை, அந்த ரிவாயத்தில் அப்படி வரல. எல்லாருக்கும் நோன்பு பிடிக்காமிக்க சலுகை விரும்பினார். பின்னர் வயது போன மூதாட்டி, வயது போன அந்த வயோதிபர், அவருக்கு என்ன செய்யலாம், சக்தி இல்லாமல் இருந்தால், பிடிக்கிற சக்தி இல்லாமல் இருந்தால் அவர் என்ன சொல்லலாம் என்று சொன்னால், அதாவது அதே போல வல் ஹாமில் வல் முர்தி, கர்ப்பிணி தாய், பால் கூட்டக்கூடிய தாய், இப்போ 4 பேர், வயோதிபர் ஆண் பெண் என்று 2, அடுத்தது இதில் வந்து பெண் மட்டும் தானே, ஹாமில் வல் முர்தி என்ன, கர்ப்பிணி தாயும் பால் ஊட்டக்கூடிய 4 பேருக்கு சலுகை வழங்கப்படுது. இதா ஹாஃபதா அஃப்தரா, இவங்க பயந்தால், இவங்க 2 பேர் யார், கர்ப்பிணி தாயும் பால் ஊட்டக்கூடிய தாயும் பயந்தாங்கன்னு சொன்னால், அவங்க 2 பேரும் சக்தி இல்லாமல் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க நோன்பை விடலாம். அத்தாமத்தா மக்கான குல்லி யௌமின் மிஸ்கீனா, ஒவ்வொரு ஏழைகளுக்கும் அந்த நாளுக்கு என்ன செய்யணும், உணவளிக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி. யாருடைய நிலைப்பாடு இது? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய நிலைப்பாடு. இவங்கெல்லாம் வந்து கலா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, எது கொடுத்தா போதும், அதாவது இந்த உணவு கொடுத்தால் போதுமானதுன்றது. அடுத்தது 1851வது இலக்கத்தில் நாஃபி சொல்றாரு, அன்ன இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுஇல அனில் மர்அத்தில் ஹாமில்,
இது எல்லாமே ஹதீத் அல்ல, அசர். அதாவது கர்ப்பிணி பெண்ணை பற்றி கேட்கப்பட்டாங்களாம் இப்னு அப்பாஸ் சொல்லுவாங்க, இதா ஹாஃபத் அலா வலதிஹா, பிள்ளையை பயந்தா, தன் வயிற்றில் உள்ள பிள்ளையை பற்றி பயந்தாங்கன்னு சொன்னால், ஃபகால துஃப்திர், அவங்க வந்து நோன்பை விடலாம், வ துத்இம் மகான குல்லியோமின் மிஸ்கீன முத்த மின் ஹிந்தா, அந்த விட்ட நாள்களுக்கெல்லாம் ஒரு முத்து என்னது கோதுமை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டுமல்ல கருத்து, இது போல பல கருத்துக்கள் என்ன செய்து கருத்து முரண்பாடுகள் இந்த செய்தியில் உண்டு. ஆனால் அல்லாஹு ஆலம் சரியானது என்னன்னு சொன்னால், யாராக இருந்தாலும் சரி, கர்ப்பிணி பெண்ணாக இருந்தாலும் சரி, பாலூட்டக்கூடிய தாயாக இருந்தாலும் சரி, வயோதிபராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஃபஇத்தத்தும் மின் ஐயாமின் உஹர், அவர்கள் மற்ற நாட்கள் என்ன செய்யணும், நோன்பு பிடிக்க வேண்டும் என்று குர்ஆன் பொதுவாக சொல்லுது. அதாவது எதுக்கு பிறகு சொல்ல, ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸ்முஹு வமன் கான மரீதன் அவ் அலா சஃபரின், யார் மாதத்தை அடைகிறார் நோன்பு பிடிக்கட்டும், யார் நோயாளியாகவோ பிரயாணத்திலோ இருந்தால் அவர் ஃபஇத்தத்தும் மின் ஐயாமின் உஹர், வேறு நாட்கள் என்ன செய்யட்டும், பிடித்து கொள்ளட்டும் என்பது. இந்த அதாவது நோய் வந்து இப்போ உதாரணமாக பாலூட்டக்கூடிய தாய், கர்ப்பிணி தாய், இவங்கெல்லாம் வந்து அது ஒரு வகையான நோய் தான், மரல் தான். ஏன் வஹனண்டா என்ன, வஹனன்றது பலகீனம், வஹனன்றது பலகீனம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவுக்கு வராங்க தவாஃப் செய்கிறதுக்கு. அப்போ ரசூல் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் கொஞ்சம் ஓடுவோம், ஆரம்ப 3 தவாஃபில் என்ன செய்வோம், ஓடுவோம். காரணம் மக்கத்து காஃபிர்கள் சொல்லிக்கிறாங்க, அதாவது வஹனத்துஹும் அல் ஹும்மா, ஹும்மா யத்ரிப், யத்ரிபுடைய காய்ச்சல் அவர்களை பலகீனப்படுத்தி விட்டது. எந்த வார்த்தை சொல்கிறாங்க, வஹ்ன் என்ற வார்த்தை தான் என்ன செய்யுது சொல்கிறாங்க, விளங்கிட்டா. அதே வார்த்தை என்ன செய்யுது குர்ஆன்லையும் வருது, வஹ்னன் அலா வஹ்னின், பலகீனத்துக்கு மேலே பலகீனத்தோடு அவங்க குழந்தை என்ன செஞ்சாங்க, சுமந்தார்கள். அவங்க பெற்றெடுத்து பால் ஊட்டுறதுக்கெல்லாம் இவ்வளோ என்னது, அதாவது தலாசூன ஷஹரா 30 மாதங்கள் இப்படியெல்லாம் குர்ஆன் என்ன செய்ய சொல்லுது. எனவே அது ஒரு நோய் தான். அந்த டைமில் அவங்க என்ன செய்யலாம், நோன்பை விட்டு விட்டு வேறு நாட்களில் ஃபைத்தத்து மின் ஐயாமின் உஹர், வேறு நாட்களில் நோன்பை வைக்க வேண்டும். மற்றபடி இந்த செய்தி இப்போ இப்னு அப்பாஸ்னுடைய இஜ்திஹாத் இது, அதே போல் இது வந்து இப்னு உமர் ரலியல்லாஹு இஜ்திஹாத், இதுக்கு குர்ஆன்லையும் சுன்னாலையும் நேரடியான ஆதாரத்தை எங்களால் புரிஞ்சு கொள்ள முடியலை. சில வேளை எங்களோட விளக்கத்தில் வீக் இருக்கலாம், ஆனால் எங்களால் அதை புரிஞ்சு கொள்ள முடியலை. எங்கள்கிட்ட கேள்வி என்ன, குர்ஆன்லையும் சுன்னாலையும் உள்ளதை நீங்கள் பின்பற்றினா என்று தான். எனவே இந்த முடிவு தான் என்ன, இது புதிய முடிவு அல்ல, ஆரம்ப காலத்தில் பல அறிஞர் என்ன செய்கிறாங்க, இந்த நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. அந்த நிலைப்பாடு தான் என்னது சரியானது. அவங்க வந்து கட்டாயம் என்ன செய்யணும், கலா செய்யணும். கலா செஞ்சு முடியாது விட்டால் கலா செஞ்சு போகிறாங்க. சிலர் கேட்குறாங்க, ஒரு புள்ள பெத்தாச்சு பால் விட்டாச்சு, புள்ள பெத்தாச்சு பால் விட, அப்படியே கேட்டுகிட்டே போவாங்க, விளங்கிட்டா. அப்போ 4 வருஷம் ஆகிட்டு, அப்போ நோன்பு பிடிக்காட்டி என்ன செய்கிறேன் அப்படின்னு கேட்பாங்க. 4 வருஷம் ஆகிட்டு இன்றைக்கு எடுத்துக்கன்னு பார்த்தீங்கன்னா 75% பால் கொடுக்குற பிரச்சனையே எல்லாம் புட்டி பால் தான், விளங்கிட்டா. ஆனால் கேள்வி கேட்கல மட்டும் அந்த 2 வருஷம் இஸ்லாத்துக்குள்ளே வந்துடுறது, விளங்கிட்டா, அப்படி வந்துடுறது. இப்போ ஆனால் அப்படியே வைத்துக்கொண்டா கூட 10 வருஷம் ஒரு ஆளுக்கு பிடிக்க கிடைக்கல, மாதத்துக்கு ஒவ்வொன்று தான் பிடிச்சாங்கன்னு வைங்களேன், மாதத்துக்கு ஒவ்வொன்று தான் என்ன செஞ்சாங்க பிடிச்சாங்க. அல்லாஹ் தஆலா விட்ட பிடிக்க மாட்டான், உனக்கு தான் சக்தி இல்லைன்னு தெரியுமே, அதுக்கு பிறகு உனக்கு டைம் கிடைக்குதான், கரெக்டாக நீங்கள் என்ன செய்யணும், நோன்பு பிடிக்கணும். அது எப்படி அவ்வளோ நோம்பு, மாதத்துக்கு 3 பிடிச்சி பாருங்க போயிருங்களா, மாதத்துக்கு 3 பிடிச்சி பாருங்க, ஒரு வருஷத்துல அந்த 1 மாதம் நோம்பு கலா என்ன செஞ்சிடும், முடிஞ்சிடும். அப்படி ஒரு 3-4 வருஷத்துக்கு பிடிச்சா என்ன செஞ்சிடும், முடிஞ்சிடும். எனவே இது வந்து அதுதான் சரியான முடிவு, அல்லாஹு ஆலம். இதில் கருத்து முரண்பாடு உண்டு, பண்ணிட்டா. இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்ன அத்தர் வந்து பைஹக்கியில் 4வது பாகம் 230, அடுத்தது 2மே பைஹக்கி 230, 4வது பாகம் 230 வரக்கூடிய செய்தி. கடைசி 32வது பாபு மாஜா ஃபி ஹுக்மில் கைஇல் ஸாயிம், நோன்பாளிக்கு சத்தி வாந்தி, சத்தி என்ன இலங்கை பாசையில் சொல்லுவோம், வாந்தி, விளங்கிட்டா, வாந்தி வந்தால் என்ன செய்வது அப்படின்றது. 1852 அபி ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறான், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் தரஅஹு கைஉன் வஹு ஸாயிம், யார் வந்து நோன்பாளியான நிலையில் அவருக்கு வாந்தி வருகிறதோ ஃபலைஸ அலைஹி கலா, அவருக்கு என்ன கலா இல்லை. வ இன் இஸ்தகா ஃபல்யக்தி, யாராவது வேண்டுமென்று வாந்தி எடுத்தால் அவர் என்ன செய்யட்டும், கலா செய்யட்டும் என்றது. இந்த செய்தி வந்து பலகீனமானது. அபூதாவுதில் 2380 இதில் வந்து என்ன, அதாவது ஒருத்தர் வேண்டுமென்று வாந்தி எடுத்தால் என்ன சட்டம், வாந்தி வந்தால் என்ன சட்டம், இந்த ரெண்டுக்குமே என்ன நேரடியான செய்தி என்னது இல்லை, நேரடியான செய்தி இல்லை. அப்போ எப்படி இது புரிஞ்சு கொள்வது, வாந்தி எடுத்தால் நோன்பு முறியுமா முடியாதுன்னா, நேரடியாக நோன்பு முறிப்படுறதுக்கு எந்த ஆதாரமும் என்னது, ஒருத்தர் வேணுமென்று வாந்தி எடுத்தாலும் சரி, வாந்தி வந்தாலும் சரி, நேரடியாக நோன்பு முறியதுக்கு ஆதாரம் இல்லை. ஆனால் வாந்தி எடுத்தது ஒரு ஆள் அது அசிங்கமாய்க்கும் சொன்னால் அரவாசி முழுங்கிட்டாங்களே, அப்போ நோன்பு என்னது, வாந்தி எடுக்கிறாரு, வாந்தி எடுக்கல பெரட்டி ஒரு சிஸ்டமாக வரும் இல்லையே, ஏதோ பெரட்டி என்ன செஞ்சிட்டாரு முழுங்கிட்டாருன்னா நோன்பு என்ன செஞ்சிடும், முறிஞ்சு சாப்பாட்டு அரவாசி வெளியே எடுத்து மறுபடியும் என்னது திண்ட மாதிரி, விளங்கிட்டா. அப்போ நோம்பு ஒருத்தர் பள்ளிக்கு போகிறாரு, ஒரு இறைச்சி ஒரு கால்வாசி துண்டு தொண்டைக்குள்ளே இருக்குது,
தொழுது முடிக்கும் நல்லா ஒரு அரவருக்கு பூரா எடுத்து நல்லா மென்று தின்ட்டான்னு வைங்களே, நோன்பு என்ன செய்ய முடியும்? ஏற்கனவே போட்ட சகர்ற பங்கு தானே என்ன செய்யக்கூடாது, சகர்ற பங்கு லோருக்கு தின்னப்படாது, அது சகரோட என்ன செஞ்சிடணும், அதை முடிச்சிடணும். இதுதான் அங்கே சப்ஜெக்டே தவிர இதுக்கு நேரடியாக இந்த செய்தியும் என்னது இதில் இல்லை. இந்த செய்தி திரும்பி அபூதாவுதில் வரக்கூடிய 2380வது இலக்கம். ரைட். வாந்தி வந்தால் வாந்தி எடுக்கலாம், ஆனால் நோம்பு முடியும்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. நோம்பு நிறுத்தம் வேணாம். ஒருத்தர் பலகீனப்பட்டார், வாந்தி எடுத்து பலகீனப்பட்டார், அப்போ அவர் நோயாளி என்ற இடத்துக்கு என்ன செஞ்சாரு, வரலாம் நோம்பை விட்டுட்டு என்ன செய்யலாம், பரவ நோம்பு குடிக்கலாம். அதுதான் விஷயம். ரைட். அப்போ நான் வந்து கா ஆண்டா வாந்தி எடுத்தார், இஸ்தகா என்று சொன்னால் கா ஆண்டா வாந்தி தானா வாருது, இஸ்தகா ஆண்டா ட்ரை பண்ணி வாந்தி என்ன செய்யறது எடுக்கிறது. ஒரு அறிவிப்புல வருது, கீழே போட்டிக்கிறார் திரும்பி இதில் வமனிஸ்தகா ஆண்டா போதும், அம்தன் வேணுமென்று யார் வாந்தி எடுக்கிறாரோ ஃபல் யக்தி, அவர் என்ன செய்யட்டும், கலா செய்யட்டும். அப்படின்னா என்னது, அவர் வந்து நோம்பு முடிச்சிட்டார் அப்படின்னு அர்த்தம். ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும். இது உங்கள் பாய் நெட்வொர்க் தமிழ். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் பல பயனுள்ள இஸ்லாமிய காணொளிகளையும் இங்கே கண்டு களிக்கலாம். மறக்காம குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு காணொளி வாயிலாக சந்திக்கிறோம். சலாம் சிறுவுகளே.